கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, பெத்லகேம் பாலகனாம் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பான கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் நிறைவான சமாதானமும் உண்டாவதாக. தெற்கு காடுவெட்டி தூய திருத்துவ ஆலயத்தில் வைத்து கிறிஸ்மஸ் பண்டிகையின் சிறப்பு நிகழ்வாக இந்த பட்டிமன்றம் நடைபெற இருக்கிறது. இந்த பட்டிமன்றமானது நம்முடைய மகிமை டிவி சார்பாக ஒளிப்பதிவு செய்யப்பட இருக்கிறது. இந்த பட்டிமன்ற நிகழ்விலே பேச்சாளர்களாக அழைக்கப்பட்டு இந்த இடத்திற்கு வருகை தந்திருக்கிற அருமையான பட்டிமன்ற பேச்சாளர்கள், நடுவர் அனைவரையும் நம்முடைய திருச்சபையின் சார்பாக அன்போடு கூட நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். அதோடு கூட நல்ல ஒரு தலைப்பு இந்த நாளிலே நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆலய நிகழ்வுகளுக்கு பெரிதும் முன்னுரிமை அளிப்பவர்கள் ஆண்களா பெண்களா என்ற தலைப்பின் அடிப்படையிலே இந்த பட்டிமன்ற நிகழ்வு இங்கே நடைபெற இருக்கிறது. ஆகவே ஆண்டவருடைய பிறப்பின் பண்டிகையோடு ஆலயத்திற்கும் ஆலய நிகழ்வுகளுக்கும் முன்னுரிமை கொடுக்கிற ஆண்கள் பெண்கள் என்கிற ஒரு வாதத்தோடு இந்த நாளுக்கான இந்த பட்டிமன்றம் இங்கு நடைபெறும். உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு விசை அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இப்போது நாம் ஜெபித்து நம் மத்தியில் இருக்கிற பட்டிமன்ற நடுவர் மற்றும் பேச்சாளருடைய கரங்களிலே இந்த நேரத்தை கொடுக்கிறேன். தொடர்ந்து ஆண்டவர் இந்த நிகழ்வை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஜெபம் செய்வோம். இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்தி இருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம். விண்ணுலக வாழ்வை துறந்து மண்ணுலக வாழ்வை தெரிந்து கொண்டு சர்வலோகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கும் தேவ ஆட்டுக்குட்டியாக இப்பூவுலகில் பிறந்து வந்த எங்கள் நல் நேசரே, உம்முடைய பிறப்பின் பண்டிகையை கொண்டாடுவதற்கு நீர் எங்களுக்கு பாராட்டின கிருபைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். உம்முடைய பிறப்பு எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கினது போல இந்த நாளிலே எங்களுக்கும் அந்த சந்தோஷம் நிறைவாக கிடைப்பதற்கு ஆண்டவர் உதவி செய்திருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். இந்த பண்டிகை காலங்கள் எங்களுக்கும் எங்கள் குடும்பங்களுக்கும் திருச்சபைக்கும் ஆசீர்வாதமாய் இருக்க ஆண்டவர் அருள் புரிகிறீர். நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலே உம்முடைய பிறப்பின் பண்டிகையை கொண்டாடுகிற நாங்கள் சிறப்பு நிகழ்வாக காண இருக்கிற இந்த பட்டிமன்றத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இதிலே அழைக்கப்பட்டிருக்கிற அருமையான நடுவருக்காக பேச்சாளர்களுக்காக நன்றி சொல்லுகிறோம். வேதத்தின் அடிப்படையிலே முன்வைக்கப்படக்கூடிய வாதங்கள் எங்களை நாங்கள் சீர்தூக்கி பார்ப்பதற்கும் எங்களை நாங்கள் ஆராய்ந்து பார்ப்பதற்கும் உதவியாயிருக்க ஆண்டவர் அருள் புரிவீராக. திருச்சபையின் நிகழ்வுகளிலே பெரிதும் அர்ப்பணிப்போடு செயல்படக்கூடிய மக்களாக ஆண்களா பெண்களா என்ற தலைப்பின் அடிப்படையிலே நடைபெற இருக்கும் இந்த பட்டிமன்ற நிகழ்வு எங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். எங்கள் திருச்சபைக்கும் இதை காண்கிற ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். நம்முடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவர் பொறுப்பெடுத்து வழி நடத்தி தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. அன்பானவர்களே, தொடர்ந்து இந்த பட்டிமன்றம் நடைபெறும். யாவரும் ஆண்டவருடைய பிறப்பின் பண்டிகையோடு இந்த பட்டிமன்ற நிகழ்வையும் கண்டு
ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. எல்லா புகழும் இறைவன் இயேசுவுக்கே. கர்த்தருடைய மகிமை ஆலயத்தை நிரப்பிற்று. வானங்கள் கர்த்தருடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. பூமியெல்லாம் கர்த்தருடைய மகிமையால் நிறைந்திருப்பதாக. சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருப்பது போல பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருப்பதற்கு ஆண்டவரால் பயன்படுத்தப்பட்டு வருகின்ற இந்த மகிமை தொலைக்காட்சி உண்மையாகவே உன்னதத்தின் மேன்மையாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இல்லங்களிலும் ஒவ்வொருடைய உள்ளங்களிலும் சிறப்பாய் செயல்பட்டு வருகிற இந்த மகிமை தொலைக்காட்சி, இந்த மகிமை தொலைக்காட்சியினுடைய இந்த சிறப்பு பட்டிமன்றத்தை காண்பதற்காக தெற்கு காடுவட்டி தூய திருத்துவ ஆலயத்திலே அலை கடலென திரளாய் வந்திருக்கின்ற பட்டிமன்ற ரசிக பெருமக்கள் யாவருக்கும் ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினாலே எங்களுடைய பட்டிமன்ற குழுவின் சார்பிலே முதற்கண் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியை ஜெபித்து ஆரம்பித்து வைத்து எங்களை வரவேற்ற இந்த சேகரத்தினுடைய தலைவர் அருள் திரு அஸ்வின் ஐயா அவர்களுக்கும் ஐயராமா அவர்களுக்கும், மேலும் சபை ஊழியர் திரு காட்வின் அவர்களுக்கும் எங்களுடைய பட்டிமன்ற குழுவின் சார்பிலே உங்கள் யாவருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த சிறப்பான நாளிலும் மகிமை தொலைக்காட்சியினுடைய இந்த சிறப்பு பட்டிமன்றம் இந்த கிறிஸ்து பிறப்பு நாளிலே கிறிஸ்துமஸ் பண்டிகையினுடைய ஒரு ஆசீர்வாதமாய் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பட்டிமன்றம் இந்த இடத்துல இருந்து தெற்கு காடுவட்டி பரிசுத்த திருத்துவ ஆலயத்திலிருந்து ஒலிபரப்பு செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த திருத்துவ ஆலயத்தினுடைய மக்களை குறித்து ஒரு 4 நாளைக்கு முன்பதாக நான் ரோஸ்மியாபுரத்தில் ஒரு சகோதரி என்னட்ட சொன்னாங்க, சூப்பரான மக்கள் சொன்னாங்க. காடுவட்டி மக்கள் பட்டிமன்றம் அந்த மாதிரி நிகழ்ச்சிகளுக்கு ரொம்ப அவங்க ஒரு ஆர்வமிக்கவர்கள், ரொம்ப ஒரு ரசிக பெருமக்கள் சொல்லி உங்களை குறித்து அவங்க ஒரு சாட்சி கொடுத்தார்கள். மிகுந்த மகிழ்ச்சி. இந்த சிறப்பான நாளிலும் மகிமை தொலைக்காட்சியின் வாயிலாக இந்த பட்டிமன்றத்தை நேரலையாக இங்கு கண்டு கொண்டிருக்கிறவர்கள் மற்றும் தொலைக்காட்சியின் வாயிலாக கண்டு கொண்டிருக்கிறவர்கள் யாவருக்குமே மீண்டும் ஒருமுறை மகிமை தொலைக்காட்சியினுடைய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ஆலய நிகழ்வுகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பது ஆண்களா பெண்களா? ஆலய நிகழ்வுகள், ஆலயம் அப்படின்னு சொல்லி பார்த்தாலே வேதத்தில் பார்க்கிற போது அது ஆண்டவருடைய சுய ரத்தத்தினால சம்பாதிக்கப்பட்டது. இந்த ஆலயம் ஆண்டவருடைய சுய ரத்தத்தினால சம்பாதிக்கப்பட்டது. சங்கீதத்தின் புஸ்தகத்தில் வேதத்தில் பார்க்கிறோம், நானும் அது மிகுந்த கிருபையினாலே அந்த ஆலயத்துக்குள் பிரவேசித்து அது பரிசுத்த சந்நிதிக்கு நேரே பயபக்தியுடன் பணிந்து கொள்வேன். இந்த ஆலயத்துக்குள்ள வருவதற்கு ஒரு பெரிய கிருபை. இன்னும் தாவீது ராஜா சொல்கிறார், இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையா இருந்து உமது வல்லமையையும் அது மகிமை கண்டேன்னு சொல்றாரு. 122ஆம் சங்கீதத்தில் வேதத்தில் பார்க்கிறோம், கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர் சொன்னது மகிழ்ச்சியாக இருந்தேன். இப்படி ஒரு சிறப்பு வாய்ந்த இந்த ஆலயம், இந்த ஆலய நிகழ்வுகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பது யார்? அதுதான் இந்த நாளில் விவாதமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு நாடு கடந்து நம்ம ஒரு இடத்துக்கு வேலைக்காகவோ படிப்புக்காக செல்கின்ற போது விமானத்தை பயன்படுத்துகிறோம். 10 மணிக்கு ஃப்ளைட்டுன்னு சொன்னால் 3 மணி நேரமாவது முன்கூட்டியே ஒரு 7 மணிக்காவது நம்ம ஏர்போர்ட்டில் இருக்கணும். ஆனால் அந்த ஆலயத்துக்கு நம்ம எப்படி நம்ம வருகிறோம்? 9 மணிக்கு ஆலயம் ஆராதனை சொன்னால் எத்தனை மணிக்கு நம்ம ஆலயத்துக்கு வருகிறோம்? அதில் நம்முடைய ஈடுபாடு எப்படி காணப்படுகிறது? அதை நாம் இந்த நாளில் சற்று சிந்திக்க வேண்டும். ஆலயம் கர்த்தருடைய வீடு. சங்கீதத்தின் புஸ்தகம் 11ஆம் சங்கீத வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் தன்னுடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். இந்த ஆலய நிகழ்வுகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பது, அதிகமாக இந்த ஆலயத்தின் நிகழ்வுகளில் பங்களிப்பது யார்? ஆலயத்தினுடைய நிகழ்வுகள் சொல்லி பார்க்கிற போது நிறைய சொல்லலாம். காலை மாலை ஆராதனைகள் சொல்லலாம், பண்டிகை கால ஆராதனைகள் சொல்லலாம், கன்வென்ஷன் கூட்டங்கள், உபவாச கூட்டங்கள், முழுருவ ஜெபங்கள், எழுப்புதல் கூட்டங்கள், சங்கிலி தொடர் ஜெபங்கள், இன்னும் நிறைய விதமான காரியங்கள் நம்ம சொல்லலாம். ஆலயம் எல்லாம் ஆலயத்தினுடைய தொடர்பு வாய்ந்தது. இதில் யார் அதிகமாக பங்களிப்பு கொடுக்கிறா? அதிகமாக முக்கியத்துவம் கொடுப்பது யார்? ஆண்களா பெண்களா? அதுதான் இந்த நாளில் நாம் சிந்திக்க இருக்கிறோம். கர்த்தருடைய வீடு இந்த ஆலயம், என்னுடைய வீடு என்று சொல்லி ஆண்டவரே சொல்லியிருக்கிறார்.
இந்த ஆலயத்துக்கு யார் அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறது, ஆண்களா பெண்களா? அதுதான் இந்த நாளிலேயும் கூட ஒரு விவாதத்தின் பொருளை நம்ம எடுத்து சிந்திக்க இருக்கிறோம். கர்த்தருடைய இந்த ஆலயத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பது நம்முடைய வாழ்க்கையில் மிகுந்த ஆசீர்வாதம். அதை யார் அதிகமாக கொடுக்கிறார்கள்? ஆண்கள் கொடுக்கிறார்களா, பெண்கள் கொடுக்கிறார்களா? கர்த்தருடைய ஆலயத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பது ஆண்கள் தான் அப்படின்னு சொல்லி ஒரு 3 பேர் பேச வந்திருக்கிறாங்க. முதலாவது பேச வந்திருப்பவர் ஆசிரியர் கிங்ஸ்லி அவர்கள். இவர்கள் ஒரு அரசு உதவி பெறுகிற ஒரு தொடக்கப்பள்ளியை வைத்து அதனுடைய நிர்வாகியாக செயல்பட்டு வருகிறார். சொந்தமாக ஒரு ஸ்கூல் வச்சிருக்கிறாங்க. ஒரு சிறந்த ஒரு கல்வி புலம் வாய்ந்தவர். டீச்சர்ஸுக்கெல்லாம் ட்ரைனிங் கொடுப்பார். நம்ம ஸ்கூல்ல இருந்து டீச்சருக்கு ட்ரைனிங் போடும்போது சார் தான் அதை லீட் பண்ணி நடத்துவார். அந்த அளவுக்கு திறமை வாய்ந்தவர். இன்னைக்கு சபை ஊழியராக 2 இடத்துல பணிபுரிந்து வருகிறார். நல்ல ஒரு திறமையான ஆசிரியர். அவருடைய பிள்ளைகள் எல்லாம் இந்த கலை திருவிழா போட்டியில் நல்ல ஈடுபாடு கொடுத்து நாளைக்கு அவங்க ஸ்டேட் லெவலில் போகிறாங்க. கரூரில் வச்சு நடக்கிற போட்டிக்கு போகிறாங்க. அந்த அளவுக்கு பள்ளிக்கூடத்தில் பிள்ளைகள் மேலே இன்னும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஊழியத்தில் பட்டிமன்றத்தில் பேச வரீங்களான்னு சொல்லி கேட்டேன் சார்ட்ட. அவங்க சொன்ன ஒரு வார்த்தை, ஆண்டவருக்காக நான் பேச வரேன்னு சொன்னாங்க. அந்த அளவிற்கு சிறப்பான ஒரு துடிப்புள்ள ஒரு ஆசிரியர் கிங்ஸ்லி, ஒரு பெரிய ராஜா அப்படி ஒரு பேர் வச்சிருக்கிறார். அதுக்கு அவரை பட்டிமன்ற குழுவின் சார்பிலே, உங்கள் யாவரின் சார்பிலே அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்பேர், பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். இன்னும் அந்த அணிக்கு கூடுதல் வலு சேர்க்கும்படியாக வந்திருப்பது யார் சொன்னா, சார்லஸ். அவர் ஊரில் எப்படி சொல்லுவாங்க சொன்னா பண்ணையாரும்பாங்க. இவர் நாங்குநேரி பக்கத்தில் ஒரு பள்ளிக்கூடத்தில் ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறார். சிறப்பான ஒரு துடிப்புள்ள பேச்சாற்றல் மிக்கவர் அருமையான சார்லஸ் அவர்கள். என்னை மாமான்னு சொல்லுவார். நான் ஆனால் இப்போ கண்டுக்கிடலை என்னைக்கெல்லாம். ஏன்னா ஏதாவது ஐஸ் வச்சுருவான்னு சொல்லி நான் ஆமாம். அதனால் நல்ல ஒரு பேச்சாற்றல், தைரியம் இவருக்கு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆசிரியர் வேலை பார்க்குறாரு, விவசாய வேலை பார்க்குறாரு, ஆண்டவருக்குன்னு சொல்லி கோயில் பணிவிடையில் இருக்கிறாரு, சபை ஊழியராக இருக்கிறாரு. அப்படி ஒரு துடிப்பான ஒரு நல்ல ஒரு ஆசிரியர். இங்கே வேலைக்கு வரக்கு முன்னாடி வெளிநாட்டில் போய் கலக்கிட்டு வந்திருக்கிறாரு. வெளிநாட்டில் போய் மலேசியாவில் போய் கலக்கிட்டு வந்திருக்கிறாரு. அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு ஆசிரியர். அவரையும் உங்களுடைய பட்டிமன்ற குழுவின் சார்பில் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்பு, பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். அடுத்தபடியாக ஆலயத்தின் நிகழ்வுகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்த ஆண்களை எங்கள் அணிக்கு தலைமையேற்று நடத்தும்படி வந்திருக்கிற அருமையான அண்ணன் சாமித்துரை அவர்கள். அவங்கள துரைன்னு சொன்னாக்க தான் தெரியும். ஆமாம், இந்த 3 பேரும் பார்க்கலாம். இது கிங்ஸ்லி, அது சார்லஸ், அது துரை. ஒரு இளவரசர் மாதிரியே வந்திருக்காங்க. ஆமாம், அதுக்குன்னு சொல்லி இளமன்னு நினச்சிடப்படாது. எல்லாரும் கல்யாணம் முடிஞ்ச பிள்ளைலாம் இருக்காங்க. ஆமாம், அவங்க இளவரசர் மாதிரியே ஒரு பேரில் வந்திருக்காங்க. அப்படி ஒரு அமைப்பில் கெட்டப்பில் வந்திருக்காங்க. நாங்கள் தான் இன்னைக்குன்னு சொல்லி பார்ப்போமே, நீங்கள் தான் சொல்லி பார்க்க உங்களுக்கே தெரிவிப்போம். ஆமாம், எப்படி இருக்காங்க நம்ம மக்கள்னு சொல்லி. இவர் வெளிநாட்டிலையும் போய் நல்ல முறையில் கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளுக்கு மேலே வெளிநாட்டில் போய் வேலை பார்த்தவர். நல்ல பாடல் ஏற்றுகிற திறமை வாய்ந்தவர். எங்களுடைய பழமையான பாரம்பரிய பாடல்கள்லாம் திருச்சபையில் அழிந்து போய்விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லா பாடல்களையும் முன்னோர்கள் பாடிய பழமையான பாரம்பரிய பாடல்கள்லாம் அப்படியே எடுத்து எழுதி பிரிண்ட் எடுத்து இன்றைக்கி அதை புத்தகமாக பாதுகாத்து வருகிறார். நல்ல ஒரு பாடகர் கூட. நிறைய தொலைக்காட்சிகளில் போய் பாடல் போட்டிகளில் போய் பரிசு பெற்றவர். இன்றைக்கி ஒரு கடையினுடைய நிர்வாகியாக செயல்பட்டு வருகிறார். ஆலயத்தில் எல்சிஓ பொறுப்பாளராக இருக்கிறார். நல்ல ஒரு பேச்சாற்றல் மிக்கவர். பட்டிமன்றம்னு சொன்னால் நல்ல ஒரு முறையில் ஈடுபடுத்தி எல்லா காரியத்தையும் செயல்பட்டு வருகிற அருமையான சாமித்துரை அண்ணன் அவர்கள். உங்கள் யாவரின் சார்பிலே அவரையும் அன்போடு கூட வாழ்த்து வரவேற்பு, பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். பட்டிமன்றம் ஆண்களுக்கு மாத்திரமல்ல, பெண்களுக்கும் அதில் பங்களிப்பு இருக்கிறது. ஆலய நிகழ்வுகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பதில் பெண்கள் தான் முக்கியத்துவமாக வாய்ந்தவர்கள் என்று சொல்லி இந்த பக்கம் ஒரு 3 பேர் பேச வந்திருக்கிறாங்க. முதலாவது பேச வந்திருப்பவர் பெலிண்டா. பேரை பார்த்தா வெளிநாட்டு பேர் மாதிரி இருக்கு, ஆனால் வெளிநாட்டுக்காரங்க இல்லை. இவங்க பிடெக் படிச்சுட்டு இருக்கிறாங்க. இவங்களுக்கு 2 திறமை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நல்ல பாடல் படிக்கக்கூடிய திறமையும் கொடுத்திருக்கிறார், நல்ல பேசக்கூடிய திறமையும் கொடுத்திருக்கிறார். ஒரு துடிப்புள்ள ஒரு பேச்சாற்றல் மிக்க ஒரு சகோதரியாய் இந்த நாளிலும் கூட ஆலயத்தின் நிகழ்வுகளுக்கு பெண்கள் அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறது என்று சொல்லி பேச வந்திருக்கிற பெலிண்டாவை உங்கள் யாவரின் சார்பில் அன்போடு கூட வாழ்த்து வரவேற்கிறோம். அடுத்தபடியாக அந்த பக்கத்தில் இருக்கிற சகோதரி ஜெப ரஞ்சினி, எம்எஸ்சி பிஎட் பட்டதாரி முடித்து வேதியியல் பட்டதாரி. இவங்களை பார்க்கும்போதெல்லாம் அவங்க பாடத்துக்கும் வேதத்துக்கும் தொடர்பு ரொம்ப இருக்குது. இப்படி வேதியியலில் நிறைய உப்பு கரைசல்லாம் போட்டு கரைத்து எடுக்கிற மாதிரி இவங்க வேதத்தை கரைத்து எடுத்துருவாங்க.
நிறைய வேதவனா போட்டியெல்லாம் போய் வெற்றி பெற்றவங்க, எந்த வேதவனா போட்டிக்கும் மிஸ் ஆனதே கிடையாது. நல்ல ஒரு படிப்பாற்றல் மிக்கவர், நல்ல பேச்சாற்றல் மிக்கவர், துடிப்புள்ளம் கொண்டவர். அவர்களும் இந்த நாளிலும் கூட தன்னுடைய அணிக்காக பெண்கள் என்கிற காரியத்தை வலியுறுத்தி உங்கள் மத்தியில் பேச வந்திருக்கிறார்கள். அவர்களே உங்களுடைய யாவரும் சார்பில் அன்போடு கூட வாழ்த்து பெருமகிழ்ச்சி அடைகிறோம். அடுத்தபடியாக அந்த இடத்துல இருக்கிறவர் சோபியா அவர்கள். சோபியா என்று சொன்னால் லத்தீன் மொழியில் ஞானம் என்று சொல்லி பொருள். ஆண்டவர் நல்ல ஞானத்தை கொடுத்திருக்கிறார், வேதத்தினுடைய காரியங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறார். இவர்கள் நவலடி பள்ளியில் பட்டதாரி ஆசிரியராக பணியாற்றி வருகிறார்கள். இவங்களுக்கு நிறைய மல்டி பர்சனாலிட்டி, நாடகம், நடனம், பேச்சு எல்லாம் பிள்ளைகளை, வாலிப பிள்ளைகளை நல்ல ஒரு மோட்டிவேட் பண்ணி உற்சாகப்படுத்துறதுல ஒரு சிறப்பு வாய்ந்தவர்கள். இவர்களையும் இந்த நாளிலும் கூட பட்டிமன்ற குழுவின் சார்பிலே அன்போடு கூட வாழ்த்தி வரப்பு பெருமகிழ்ச்சி அடைகின்றோம் உங்கள் யாவர் சார்பிலே. ஆலய நிகழ்வுகளுக்கு, ஆலயம் ஆண்டவர் தங்குகிற இடம், அந்த இல்லத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பது பெண்கள். ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பெண் புத்தி பின் புத்திமாங்க. ஆனால் எனக்கு ஒருத்தர் விளக்கம் சொல்லிட்டாரு, பெண் புத்தி பின் கூர்மையான புத்தினார். அதுக்கு பார்த்தா அதனுடைய அர்த்தத்தை நான் புரிந்து கொண்டேன். முதல் பேச்சாளராக சகோதரி பெலிண்டா அவர்கள் ஆலய நிகழ்வுகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பது பெண்களே என்று சொல்லி பேச வருகிறார். இதோ உங்கள் மத்தியிலே. முதலாவதாக வானத்துக்கும் பூமிக்கும் அகில உலகத்துக்கும் எஜமானனாகிய என் இயேசு கிறிஸ்துவுக்கு வணக்கத்தையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களை நித்திய ஜீவனுக்குள் வழிநடத்தி நித்தமும் ஜீவனை தந்து உழைக்கும் எங்கள் போதகர்களே, சபை ஊழியரவர்களே, அழகிற்கு அழகு சேர்க்கும் மன்னையரே, சகோதரிமார்களே, அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய எங்கள் தகப்பன்மார்களே, அண்ணன் தம்பிமார்களே, மலர் யூடியூப்ல எடுத்தீங்களோ ரைமிங்கா? நான் சொந்தமா எடுத்தேன். சொந்தமா எடுத்ததா? சரி சரி, பரவாயில்ல. 2 நாளா கோயிலுக்கு வரலன்னு பார்த்தேன், எழுதிருக்கேன் வீட்டில இருந்து. சரி சரி. மலர்களையும் பொறாமை கொள்ள வைக்கும் எங்கள் மழலை செல்வங்களே, நடுநிலை மாறாமல் எங்கள் நாயகராய் வீற்றிருக்கும் எங்கள் நடுவர் அவர்களே, எண்ணணி நண்பர்களே, எங்களுடன் போட்டியிட்டு தோல்வியை சந்திக்க வந்திருக்கும் என் எதிரணி நண்பர்களே, உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வணக்கத்தையும் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்க விசுவாசம் பாராட்டத்தக்கது. மகிமை டிவியில் நேரலையில் பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நடுவர் அவர்களே, இன்று நாம் எடுத்திருக்கும் தலைப்பில் ஆலய நிகழ்வில் மிகவும் முன்னுரிமை அளிப்பவர்கள் பெண்களா ஆண்களா? இதுல சந்தேகப்படுறதுக்கு என்ன நடுவர் அவர்களே இருக்கு? இப்ப இந்த கூட்டத்தை பாருங்க, இதுலயே கண்டுபிடிச்சிடலாம் நடுவர் அவர்களே முன்னுரிமை பெண்களா ஆண்களான்னு. கொஞ்சம் மழையின் காரணமாக கொஞ்சம் இல்ல நடுவர் அவர்களே, எல்லா ஞாயிறு ஆராதனையிலிருந்து உபாச ஜபத்துல இருந்து முழுரவு ஜபம் வரைக்கும் ஆலயத்தை நிரப்புறது பெண்கள் தான் நடுவர் அவர்களே, ஆண்கள் இல்ல. வீட்டுல இருந்து பாத்துட்டு இருப்பாங்க மைமே டிவில எல்லாரும் மழை பத்தில. ஜெபத்தில் நிலை நிற்கிறதுல இருந்து எல்லா விஷயத்திலையும் பெண்கள் தான் நடுவரவர்களே நிலைச்சிருக்காங்க. இன்னைக்கு கூட நம்ம சபையில முழு உபவாச ஜெபம் நடந்துச்சு. எங்க அணியில இருந்து எல்லாரும் வந்திருந்தோம். சாந்திர தாத்தா வரவே இல்லை, நமக்கு ஊர்ல தான் இருந்தாங்க. அவங்களுக்கு சாப்பாடுன்னு தெரியாத, முதல்ல பிறகுதான் தெரியுமா. நாங்க சாப்பாட்டுக்கெல்லாம் வரமாட்டோம் நடுவரவர்களே. ஆலயத்துல முதல் மணி அடிச்சோன்னு நம்ம ஜெபாக்கா, சோஃபியாக்கா எல்லாரும் வந்து டான்னு உட்கார்ந்துருந்தாங்க. ஆனா ஆண்கள் பகுதியை பாருங்க, நீங்க நடுவரவர்கள்ங்கிறனால நீங்க வந்திருந்தீங்க, வேற யாருமே இல்ல நடுவரவர்களே. 2-3 சின்ன பிள்ளைங்க தான் இருந்தாங்க. ஜெபாக்கும் சோபியாக்கும் முதல் மணி அடிச்சு வந்துட்டு அவ்வளோ போய் சொல்லப்படாது. 2ஆம் மணி அடிச்சு பரவது 10:30 தான் சோபியாக்கா வந்தவ. போஸ்ட் ஆஃபீஸ்ல பார்த்தனே, நான் ஃபர்ஸ்ட் வந்துட்டேன் நடுவரவர்களே. சொல்லுங்க, பேசுங்க. ஜெபத்துல நிலை நிற்கிறதும் முதல் உரிமை பெண்கள் தான் நடுவர் அவர்களே. இப்போ சங்கிலி தொடர் ஜெபம் நம்ம ஆலயத்துல காலையில 6 மணிலிருந்து ஈவினிங் 6 மணி வரை நடக்கு நடுவர் அவர்களே. ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் ஒவ்வொருத்தங்க ஜெபம் பண்றாங்க. ஒரு நாள் அதுல ஒரு ஆண்கள் பேர் கொடுத்துருப்பாங்களா நடுவர் அவர்களே? நம்ம சர்ச் போர்ட்ல தானே எழுதியிருந்து, நீங்களே சொல்லுங்க நடுவர். நீங்க தான் எல்லாம் ஃபில் பண்ணிருந்தீங்க எல்லாம். இல்ல நடுவர் அவர்களே, எவ்வளவு நாள் எம்டியா இருந்திருக்கு தெரியுமா? எம்டியா இருந்துச்சு, நாங்க எத்தனை நாள் போய் ஃபில் பண்ணிருக்கோம் தெரியுமா? பணி பொறுப்புலையும் சரி, கருணை உள்ளத்துலையும் சரி, எல்லாத்துலேயும் பொறுப்பாகவும் பணியோடு நடக்கிறது பெண்கள் தான் நடுவர் அவர்களே, ஆண்கள் இல்லை. டெக்கரேஷன் ஒர்க்காக இருக்கட்டும், நம்ம ஆண்கள் வாலண்டியர்ஸ் பிரதர்ஸ் வருவாங்க, வந்துட்டு ஒரு பலூனை ஒட்டி ஒரு ஸ்டிக்கரை ஒட்டினா அவங்களுக்கு அது ஏதோ ஒரு பெரிய டெக்கரேஷன். ஆனால் நம்ம அக்காமார் வருவாங்க, வந்து பொறுமையாக ஒரு சின்ன சின்ன விஷயத்தையாக இருக்கட்டும் அதை பார்த்து பக்குவமாக ஒட்டி டெக்கரேட் பண்ணால் அது அவ்வளோ அழகாக இருக்கும். சர்ச் க்ளீன் பண்ணுற பொறுப்பாக இருக்கட்டும் பெண்கள் தான்.
ஆண்கள் வருவாங்க, வாசு பைப்பு டப்பா அது இது எல்லாத்தையும் எடுத்து கொடுப்பாங்க. கொடுத்துட்டு சரி நாங்கள் சாப்பிட போகிறோன்ட்டு போயிடுவாங்க. பெண்கள் கஷ்டப்பட்டு வாலிப பிள்ளைங்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் அதை க்ளீன் பண்ணி பொறுப்பாக நடத்துறது பெண்கள் தான் நடுவர் அவர்களே, ஆண்கள் இல்லை. கஷ்டப்பட்டு செய்யப்படாம இஷ்டப்பட்டு செய்யணும். நாங்க இஷ்டப்பட்டு தான் நடுவர் அவர்களே செய்றோம். இப்போ பைபிள் பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிட்டா தெபோரா ஒரு பெரிய தீர்க்கதரிசி நடுவர் அவர்களே, தேவனுக்காக உழைச்சு ஒரு தலைவரும் தீர்க்கதரிசிய முதல் பெண் தீர்க்கதரிசி நடுவர் அவர்களே தெபோரா. ஒரு பெண்ணுக்கு தான் நடுவர் அவர்களே அவங்க முதல் உரிமை கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம மகதல முதல் சுவிசேஷம் யாரால நடுவர் அவர்களே அறிவிக்கப்பட்டுச்சு? தேவன் முதல் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தாருங்கிற செய்தியை முதல் அறிவிச்சது மகதலேன மரியாள் தான். ஆனால் சீஷர்கள் அதை நம்பல நடுவர் அவர்களே. தோமா என்ன சொன்னாங்க நடுவர் அவர்களே? அவங்களோட கையில் இருக்க கோட்டையை நான் தொட்டு பார்த்தா தான் நம்புவேன், மற்றபடி நான் நம்ப மாட்டேன்னு சொன்னாங்க நடுவர் அவர்களே. விசுவாசத்துலேயும் சரி எல்லா விஷயத்துலையும் பெண்கள் தான் நடுவர் அவர்களே நிலைச்சு நின்னாங்க, ஆண்கள் இல்லை. அது எப்படி நடுவர் அவர்களே? அப்போ ஆலய நிகழ்வுகளில் மட்டும் ஆண்கள் இருப்பாங்க, பெண்களுக்கு தான் நடுவர் அவர்களே. அண்ணால் எடுத்துக்கிடுங்க. அண்ணால் தேவாலயத்தில் இரவும் பகலும் உபவாசமாக இருந்து அவங்களோட மகனுக்காக தவம் இருந்து அந்த பையனை பெற்றெடுத்தாங்க. ஆனால் கூட அந்த ஒரு மகனையும் தேவனுக்காக ஆலயத்திலே விட்டு போயிடுவாங்க நடுவர் அவர்களே. அப்போ எவ்வளோ ஆண்டவர் மேலே பற்றுதல் இருந்தனால அவங்க அப்படிலாம் செய்வாங்க. எஸ்தர் எடுத்துக்கிடுங்க. எஸ்தர் அவங்களோட குலம் அழிஞ்சு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக 3 நாள் ரெட்டுடுத்தி உபவாசம் இருந்தாங்க நடுவர் அவர்களே. உபவாசம் இருந்து அவங்க யூத குலத்தை அவங்க காப்பாற்றினாங்க நடுவர் அவர்களே. இப்போ ஒரு பண்டிகை காலங்கள், இப்போ நம்ம கிறிஸ்மஸ் தான் இப்போ எடுத்துக்கிடுவோமே. கிறிஸ்மஸ்னால் நம்ம வீட்டுக்கு எப்படியும் ரிலேஷன் கெஸ்ட் எல்லாருமே வருவாங்க. எல்லாரும் வந்தாலும் நம்ம பெண்கள் என்ன செய்வாங்க? விடிய காலமே சர்ச்சுக்கு போயிட்டு வந்துடுவாங்க. சர்ச்சுக்கு போயிட்டு வந்த உடனே சாப்பாடு செஞ்சு வந்த கெஸ்ட்டு வீட்டில் இருக்கவங்க எல்லாத்தையும் பார்த்து எடுத்து அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு திரும்பியும் சர்ச்சுக்கு வந்து அவங்க ஓடி ஓடி உழைக்கிறாங்க. ஆனால் நம்ம ஆண்கள் என்ன செய்வாங்க? கிறிஸ்மஸ் அன்னைக்கு ஒரு நாள் தான் நமக்கு லீவு, அன்னைக்கும் எதுக்கு சர்ச்சுக்கு போயிட்டு சரி நல்லா சாப்பிட்டோமா தூங்கினோமா சாயந்தரம் எல்லாம் மரவிழா நடக்கும் போய் எட்டி பார்ப்போம். அப்படிதான் நடுவர் அவர்களே ஆண்கள் இருப்பாங்க, பெண்கள் அப்படி இல்லை. ஆண்கள் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க நடுவர் அவர்களே? பற்பல வேலை செய்யணும் சம்பாதிக்கணும். ஆனால் தேவையானது ஒன்று தான், தேவனுடைய சமூகத்துக்கு வரதான் அவங்க மறந்துடுறாங்க நடுவர் அவர்களே. சொல்லுங்க. எங்கள் வீட்லேயும் அப்படி தான் நடுவர் அவர்களே. எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா நான் எங்கள் அண்ணன் வந்துடுவோம், ஆனால் எங்கள் அப்பா வரவே மாட்டாங்க. எல்லா வீட்லேயும் அப்படி தான் நடுவர் அவர்களே. ஒரு நாள் லீவு கிடைக்கி அந்த ஒரு நாள்லேயும் நம்ம எதுக்கு சர்ச்சுக்கு போயிட்டு சண்டே சர்வீஸாக இருக்கட்டும் உபாச கூட்டம் முழு இரவு ஜெபம் எங்கள் சர்ச்சில் மந்த்லி ஒன்ஸ் நடக்கு. அந்த முழு இரவு ஜெபத்துலேயும் ஆலயத்தில் ஃபுல்லும் இந்த பக்கமும் பெண்கள் தான் இருப்பாங்க, இந்த பக்கமும் பெண்கள் தான் இருப்பாங்க. ஏதாவது ஒரு 2 பேர் ஒரு 3 பேரை ஏதாவது தாத்தா யாராவது வந்து உட்காருவாங்க, மற்றபடி ஒரு ஆண்களை அந்த சைடு பார்க்க முடியாது நடுவர் அவர்களே. அந்த சர்ச்சே ஃபுல்ஃபில் பண்ணுறது பெண்கள் மட்டும்தான், ஆண்கள் இல்லை நடுவர் அவர்களே. ஒரு இங்கிலீஷ் ப்ராவப்ஸ் இருக்கு நடுவர் அவர்களே, a woman's heart is deeper than the ocean. ஒரு பெண்ணோட இருதயம் கடலை விட பெருசு. கடலோட பெருசா? ஆமா. சரி. இப்போ ஒரு காருண்ய உள்ளமா இருக்கட்டும் எதுனாலும், இப்போ விபிஎஸ் சண்டே கிளாஸ்லாம் நடக்க நடுவர் அவர்களே. நம்ம விபிஎஸ் நம்ம வாலிப பெண்கள் ஒவ்வொரு வீடா போய் டொனேஷன் பிரித்து வாலண்டியரா உங்கள் பிள்ளையை சேருங்கன்ட்டு நம்ம புறஜாதி மக்கள்கிட்டனாலும் சரி ஒவ்வொருத்தங்களா கொஞ்சமாக அந்த வாலிப பிள்ளைங்க அவங்க மனசில் போய் பேசி அவங்கள கூட்டிகிட்டு வராங்க. இது வாலிப ஆண்களோ இருக்காங்கல்ல, அவங்க போய் கூப்பிடுவாங்களா நடுவர் அவர்களே? சொல்லுங்க. ஆமாம். விபிஎஸ் நடக்கு. விபிஎஸ்ல முன்னாடி நின்று நம்ம வாலிப சகோதரிகள் பெண்கள் எல்லாரும் முன்னாடி நின்று டான்ஸு பாட்டு வசனம் ஒவ்வொன்றும் தேவனுடைய சத்தியத்தை ஒவ்வொரு விஷயமா சொல்லி கொடுப்பாங்க. ஆனால் நம்ம ஆண்கள் வாலண்டியர்ஸ் வருவாங்க, வந்துட்டு ஜூஸ் போட்டாங்களா பிஸ்கட் கொடுத்தாங்களா அவங்க நல்லா குடிச்சாங்களா கிளம்புனாங்களா, இதில் என்ன நடுவர் அவர்களே அவங்க பங்கு இருக்கு. ஒவ்வொரு சத்தியத்தை அறிவிக்கிறது பெண்கள் தான் நடுவர் அவர்களே, ஆண்கள் இல்லை. அப்போ அன்னைக்கு சொல்லியிருக்கணும் ஜூஸ் கலக்கும் போது நாங்கள் கலக்கிறதுன்னு சொல்லியிருக்கணும். நாங்கள் கலக்கணும் நடுவர் அவர்களே சொன்னோம், அவங்க தான் வாலண்டியர்ஸ் வந்து கலக்குனாங்க. இப்போ சர்ச்சு டெக்கரேஷன் ஃபுட் மற்றபடி சொல்லலாம். இப்போ சர்ச்சில் டெக்கரேஷன் நடக்கிறது ஃபுட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் வாலண்டியர்ஸாக ஆண்கள் தான் பார்க்கணும். ஆனால் தேவையான ஒரு விஷயத்த ஆண்கள் கடைபிடிக்காமல் வெளியே தான் அலைவாங்க. வெளியே அலைஞ்சிட்டு நாங்கள் நிகழ்வுகளில் பங்கு பெற்றோன்னா உள்ளே இருக்கணும்ல நடுவர் அவர்களே. ஆனால் பெண்களை பாருங்க ஆல்ரவுண்டர்ஸ், அங்கேயும் இருப்பாங்க தூசியிலும் இருப்பாங்க துரும்புலே இருப்பாங்க நடுவர் அவர்களே. சரி
அவங்களோட சர்ச் நிகழ்வுகளில் மட்டும் இல்லை நடுவர் அவர்களே, ஒரு குழந்தைகளை பார்த்துக்கிறதுலையும் சரி, குடும்பங்கள்லையும் சரி, ஒவ்வொரு விஷயமா பார்த்து பக்குவமாக பண்ணுறது பெண்கள் மட்டும்தான் நடுவர் அவர்களே, ஆண்கள் இல்லை. ஆண்கள் சம்பாதிக்கணும் சம்பாதிக்கணும் சம்பாதிக்கணும்னு இருக்காங்களே தவிர தேவையான ஒன்றை அவங்க எடுக்கிறதுக்கு மறந்துடுறாங்க. இப்போ நம்ம வேதத்தில் மார்த்தாள் மரியாதை எடுத்துக்கிடுங்க. மார்த்தாள் பற்பல வேலைகளை செஞ்சு மரியாள் என்ன பண்ணாங்க, அவங்களோட காலடியில இருந்து ஏசப்பாட்ட இருந்து போதனையை கேட்டுட்டு இருந்தாங்க. மார்த்தால மாதிரிதான் நடுவர் அவர்களே ஆண்கள் இருக்காங்க. அவங்க பற்பல வேலைகள் செய்யறதுல தான தேவையான ஒன்றை மட்டும் எடுக்க மறந்துடுறாங்க நடுவர் அவர்களே. நடுவர் அவர்களே, இந்த ஆலய நிகழ்வில் மிகவும் முன்னுரிமை அளிப்பவர்கள் ஆண்களா பெண்களா இதுல கேள்வி இல்லை நடுவர் அவர்களே. இந்த கூட்டத்தை பார்த்தா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், பெண்கள் தான் சொல்லி நுரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பெண்கள் நாங்கள் தான் சாதனையாளர்கள் என்று சொல்லி பல விதத்தில் ஆலயத்துக்கு எப்படிலாம் நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறோம் விசுவாசமாக பேசிட்டு போயிருக்காங்க. ஆலயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல, உபவாச கூட்டமாக இருக்கலாம், ஆலய ஆராதனை இருக்கலாம், யார் வாரா, ஆண்கள் விரலிட்டு எண்ணிடலாம், பெண்கள் ஆண்டவர் சமூகத்தில் பயபக்தியோடு கூட வருகிறாருன்னு சொல்லி நல்ல முறையில் சிறப்பாக பேசியிருக்கிறாங்க பெலிண்டா அவர்கள். அவங்க பெண்கள் தான் ஆலயத்தினுடைய காரியத்தில் கூட எல்லாவற்றிலையும் முழு ஈடுபாடு கூட ஈடுபடுகிறார்கள் என்று சொல்லி ஒரு சிறந்த விவாதத்தை அந்நாள் தேவனுடைய ஆலயத்துக்கு போனது நிறைய காரியங்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஆலயத்தினுடைய காரியங்களில் பெண்கள் தான் அடித்தளத்தை ஸ்ட்ராங்காக போட்டு போயிருக்காங்க. இப்போ அதை கொஞ்சம் அசைக்கணும், அதுக்கு ஒரு திறமையான நபர் வேணும். 2024 டைரி தூக்கி வச்சிருக்கிறாரு, அப்போ நிறைய வச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். நல்ல வெயிட் ஆகிற டைரி. வாங்க கிங்ஸ்லி சார் வாங்க. தேவனுடைய நாம மகிமைக்காகவும் இந்த நிகழ்ச்சியை மகிமை டிவி மூலமாக பார்த்து கொண்டிருக்கும் விசுவாசிகளுக்கும் தேவனுடைய நாமத்தினாலே கிறிஸ்துமஸ் வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். வந்திருக்க சபை மக்களையும் மற்றும் குருவானவர் சபை ஊழியர் அவர்களுக்கு என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பட்டிமன்றத்தின் நடுவராய் வீட்டிற்கும் நடுநிலை நாயகனுக்கு வணக்கத்தையும், எங்கள் அணியின் வெற்றி நாயகர்களாய் வீட்டிற்கும் எங்கள் அணி உடன்பிறப்புகளுக்கும் எதிரடியின் சகோதரிகளுக்கும் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆலய நிகழ்வுகளுக்கு அதிக முக்கியத்துவம் அளிப்பவர்கள் ஆண்களா பெண்களான்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ முதல்ல பேசினது பெண்கள் தான், அதில் என்ன சந்தேகம் அப்படின்ட்டாங்க. எதிராளியை விசாரிக்கிறதுக்கு முன்னாடியே தீர்ப்பை சொல்ல கூடாது. நம்ம கொஞ்சம் ஆத்திரமனே, கொஞ்சம் அவசர புத்தி. நீ சொன்ன மாதிரி நடுவரை சொன்ன மாதிரி பெண் புத்தி பின்னால் தான் யோசிக்கும். ஆனால் நாங்கள் நிதானமாக யோசித்து தான் சொல்லுவோம். அவங்க சொன்னதுக்கு ஃபஸ்ட்டு பதிலடி கொடுத்துட்டு அண்ணால சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி பெண்மணி தெபரால சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி ஏசுசாமியை 8ஆம் நாள் கூட்டும் போது சிமியோன் தான் முத தேவனுடைய மனிதன். அவரை 8ஆம் நாளில் எடுத்து முத்தம் செய்தது ஒரு பெண்மணி அல்ல, தேவனுடைய ஒரு மனிதர். அடுத்தால ஆண்கள் கூட்டமாக இருக்குது, இல்லை பெண்கள் தான் அதிகமாக இருக்காங்கன்னா அஸ்திபாரம் எங்கேயா தெரியுமாமா? பில்டிங் இருக்குன்னா அஸ்திபாரம் எங்கேயா தெரியுமா? ஓஹோ, அங்கே தான் இருக்கு, ஆணி வேற எங்கேயும் தெரியாது. நீ மரத்தில் இலைகள் நிறைய இருக்குதுன்னு சொல்லிட்டு இலையை பார்த்துட்டு மரம் ஸ்ட்ராங்காக இருக்க காரணம் இலை தான் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடாது. அப்படிதான் சகோதரி பேசிட்டு போயிட்டாங்க. பாவம், சின்ன பிள்ளை என்ன தெரியாது இல்லைண்ணே. மரத்துக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது இலை தான் அப்படின்ட்டு போயிட்டாங்க. நீங்கள் திரைமறைவில் ஆணிவேர், அதான் நாங்கள் ஆண்கள் ஆணிவேர். ஓஹோ, சபையின் அஸ்திவாரம் ஆண்கள். நாங்கள் ஜெபம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அண்ணாள் இடத்துல சொன்னாங்க, அண்ணாள் பற்றி அழகாக சொன்னாங்க. சரி, சகோதரி சொன்னா சரிதான். ஒரு பெண் பிள்ளையை பற்றி நான் ஆலயத்துக்கு அனுப்புன்னு சொல்லலையே. யார சொன்னாங்க? எனக்கு ஒரு ஆண் மகனை தாரும், அதை உமக்காகவே இது பண்ணுவேன். அப்போ வேண்டும் போது எனக்கு பெண் பிள்ளை தாங்கன்னு சொல்லி கேட்கல, ஆண் பிள்ளை தந்தீரானால் அதான் உமக்காண்டி தருவேன்னு சொல்லி சொன்னார். அதான் இவங்க சரியா படிக்கலையா, சங்கீதம் படிச்சாவலாம், ஒன்றும் சமையல் படிக்கலையா. எஸ்தரை பற்றி சொன்னாங்க. எஸ்தர் அழகா சரிதான், எஸ்தர் ராஜாத்தியா மாத்துறாங்க.
அதற்கு பின்மூலமாக இருந்தது மொர்தெகாயை மறந்துட்டாங்க. இவங்க எல்லாம் கொஞ்சம் பாதி மறந்துடுவாங்க நினைக்கேன், அமிஷியா நினைக்கேன். ஆனால் பிடெக் படிக்காங்களே, பிடெக் படிக்க அது படிச்சுட்டு போகிறாங்க. இந்த மொர்தெகாய் அங்கே இது பண்ணதுனால தான் அங்களுடைய விடுதலை. அவர் தான் அவ்வளோத்தையும் கூட்டினார். எஸ்தர் போய் வீடு வீடாக போய் இது பண்ணலை. சரி, அழகா சொன்னாங்க, மரியாதை சொன்னாங்க. ஃபஸ்ட் ஏசுசாமி அழகா சொன்னாங்க, ஏசுசாமி சாட்சி அடிச்சாங்க. ஏன்னா பாருங்கம்மா, ஒரு வீட்டில் ஒரு சின்ன கதைன்னா ஆம்பளைகளுக்கு தெரிஞ்சுன்னா அதோட முடிஞ்சு போயிருமா, பொம்பளைகளுக்கு தெரிஞ்சா வீடு வீடாக போய் சொல்லுவாங்க. ஓஹோ, போட்டியில் என்ன பிறகு நீங்கள் ஆம்பளைக்கு தெரிஞ்சுன்னா அன்னைக்கு அந்த கதை அதோட முடிஞ்சு ஏசுசாமிக்கே தெரியும். சீசர் மார்ட்ட சொன்னோம்னா அதோட சரி அவனுக்கு 2 பேரோட முடிஞ்சு போயிடும். இப்படியே காப்பாற்றி கொண்டு போயிருங்க. ஐயாவுக்கும் சாருக்கும் ரொம்ப சந்தோஷம் நீங்கள் பேச பார்த்து. ஆமாம், பெண்களை வந்து சொல்லும்போது பாத்தியா அங்கே பாத்தியா அவ வீட்டில் பாத்தியா அப்படின்னு சொல்லி ஒரு கதை ஒரு வீட்டில் நடக்கிற இது அங்கே அவ்வளோ தெருவுக்கே காட்டு தீயா பறக்கிறது காரணம் பெண்கள் தான். அதனால தான் இது பண்ணாங்க. அதுக்கு பிறகு பிபிஎஸ்னா ஏதோ சர்பத்து கலக்கிறதுக்கும் இது பண்ணதுக்கும் சொல்லாங்க. இவங்க வீடு வீடாக போய் ஐயா சபை ஊழியர் எல்லாரும் வீடு வீடாக போய் காணிக்கையை வாங்கிட்டு வந்து கஷ்டப்பட்டு இது பண்ணுவாங்க. அதெல்லாம் மறந்துடும். முன்னால் நின்று 2 டான்ஸ் ஆடிட்டு போயிடுவாங்க. அங்கே இருக்கிற லைட்டு கட்டதுலேருந்து அது லைட்டு கட்டது இவங்க தான் போஸ்ட்டில் ஏறி கட்டுவாங்கன்னு நினைக்கேன். அவங்க சர்ச்சில் எங்கள் சர்ச்சிலலாம் குருத்தோலை நேயர்னா ஆண்கள் தான் கட்டிகிட்டு இருப்பாங்கம்மா. எங்கள் சர்ச்சில் மேலே ஏறி போஸ்ட்டில் ஏறி கட்டுறதெல்லாம் ஆண்கள் தான். உங்கள் சர்ச்சில் யார் கட்டுவாங்கன்னு சொல்லி தெரியல. அவங்க சர்ச்சில் பெண்களாக இருக்கும், எங்கள் சர்ச்சில் ஆண்கள் தான். நன்றி, மறந்து போயிட்டாங்க. தாவீது சங்கீதக்காரன் தாவீது சங்கீதம் 121:1 அழகா சொல்லலாம், ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னது போது மிகுந்த மகிழ்ச்சி ஆயிருந்தான். பெண்மணி நாங்கள் ஆலயத்துக்கு போகிறோம் வாங்கன்னு சொல்லும் போது மிகுந்த மகிழ்ச்சியாக இருந்தோம் சொல்லி எங்கேயும் வேதத்தில் குறிக்கப்பட்டிருக்கான். வேதத்தின்படி அன்றிலிருந்து இன்று வரை ஆலயத்துக்கு வரணும் என்ன ஆண்கள் தான் மகிழ்ச்சியோடு வராங்க. வெரி குட். சொல்லுங்க. அடுத்தது பார்த்தோன்னா ஏன் ஆண்கள் மகிழ்ச்சியோடு வராங்கன்னா நான் பின்னால் அதுக்கு கூட விளக்கத்தை சொல்றேன். அடுத்தால ஆலயத்திலேருந்து தரிச்சிட்டு இருந்த அங்கேயே ஆலயத்திலே இருந்தாங்கன்னா யாத்ராகமம் புஸ்தகத்தில் 33:11 நூனின் குமாரன் ஆகிய யோசுவா தேவனுடைய கூடாரத்தை விட்டு நீங்காது இருந்தான். வெரி குட். வசனத்தை இருக்கா படிக்கல நினைக்கேன். பழைய ஏற்பாட்டில் இருக்கு. அவங்க பழைய ஏற்பாடை கொஞ்சம் அவங்க வந்து புதிய ஏற்பாடில் ஆதி ஆமத்தை தேடி இருப்பாங்களா இருக்கும், அதான் கிடைச்சிருக்காது. பெண்கள் வந்து சொன்னாங்கல்லாம் புதிய ஏற்பாடை எடுத்து வச்சுட்டு யாத்ராமத்தை தேடி பார்த்தாங்கன்னா கிடைக்காது, யாத்ராமத்தில் இருக்குது. அப்போ ஆலயத்தின் மீது வாஞ்சை உள்ளவர்களாய் இவர்கள் எல்லாரும் காணப்பட்டார்கள். அடுத்தால ஆலயத்துக்கு வந்ததோட நமக்கு என்ன தெரியும், ஏசாயா தீர்க்கதரிசி ஆலயத்துக்குள் போகும்போது ஏசாயா 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல ஆண்டவருடைய ஆலயத்தில் போகும்போது அவருடைய வஸ்திர தொங்கலை கண்டார். தேவனுடைய ஆலயம் முழுவதும் நிறைந்திருக்க அவருடைய வஸ்திர தொங்கலை கண்டார். பெண்கள் அடுத்தவங்க சேலையை பார்ப்பாங்க, அதான் நான் சொல்ல வரேன் ஐயா. பெண்கள் வந்துட்டாங்கன்னா யார் யார் காதுல கிடக்க கம்மல், ஆமா கம்மல், அங்க கம்மல் தொங்கிட்டு இருக்குது, யாருக்கு தொங்காட்டம் போட்டிருக்காங்களா பார்ப்பாங்க. ரொம்ப இதா பார்ப்பாங்க, என்ன ஐயர்வாள் என்ன இது இன்னைக்கு போட்டிருந்த இதுதான் போட்டிருக்காங்களா. அங்கே வந்தான்னா கிங்ஸ்லின் போட்டிருக்க சட்டை இந்த கலர் தான் போட்டிருக்காங்க, போன வாரம் போட்டு வந்த சட்டையாக போட்டிருந்துருக்காரு. அங்கே இம்மானுவேல் என்ன சட்டை போட்டு வந்திருக்கான்னு சொல்லி அழகா பார்ப்பாங்க. அடுத்தால பார்த்தீங்கன்னா போன வாரம் நம்ம வீட்டு பக்கத்து வீட்டுக்காரி ஒரு மாதிரி சுடிதார் போட்டிருந்தால புது சுடிதாராக இருந்துச்சே, எந்த கடையில் வாங்கியிருப்பா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சிந்தனை அப்படியே இருக்கும், ஆலயத்துக்குள்ள இருக்காது. ஆனால் ஏசாயா ஆலயத்துக்குள் நுழையும் போது தேவனுடைய வஸ்திர தொங்கலால் நிறைந்திருப்பதை கண்டான். ஆலயத்துக்கு ஆண்கள் வரும்போது கூட்டமாக வர மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா ஆண்கள் வந்து பரிசுத்த அலங்காரத்தோடு தான் தொழுது கொள்வாங்கப்பா. அது எப்படி 96:9 ஆண்கள் எப்படி பரிசுத்த அலங்காரத்தோட தொழுது கொள்ளணும்னா நம்மளால் அப்படி பார்ப்பான், வெளியே சுற்றிட்டு இருப்பான். இதாவது இங்கே வீட்டில் சண்டை போட்டு வந்தானா ஆலயத்துக்குள்ளே வரமாட்டான். அங்கே வீட்டில் போடுறது சண்டை, தெருடியில் போடுற சண்டையை போட்டு குடத்தை உடைச்சிட்டு முத ரோல வந்து உட்காந்துருந்தாங்க. இதுதான் நடக்குது. ஓஹோ, அப்படி நடக்க என்ன? ஆமாம். அப்போ இந்த அக்கா போடுறது சண்டை, இங்கே வந்து ஆளாக வந்து உட்காந்துட்டு ஆளே இல்லையா அப்படின்ட்டுவாங்க. இப்படி பார்த்தா கேட்டால் ஆளே இல்லையா அப்படின்ற மாதிரி ஆண்கள் பக்கத்தில் எப்படி ஆளாக இருக்கும், அங்கே தான் அடிச்சு போட்டுட்டு தானம்மா இங்கே வந்திருக்கிய, இங்கே கூட்டம் குறைய காரணமே வீட்டில் நீங்கள் அடிச்ச அடிதான். ஐயாவும் சார் சிரிக்க பார்த்தா நிறைய நடக்கு போலுங்க.
அப்போ ஆண்கள் வந்து அப்போ பார்த்துருக்காங்க. சரி, பாடல் பாடுறதுக்கெல்லாம் நாங்கள் தான் இது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. என்னைக்காவது ஆண் கொயர் தான் ஆலயத்தில் வந்து கொயர் வந்து ஆண்கள் கொயர் இருக்கக்கூடிய ஆலயம் தான் சிறப்பாக இருக்கும். ஆண் கொயர் இருக்கும், பெண் கொயர் இருக்கா? இருக்குதா? அந்த அளவுக்கு 1-2 இருக்குமா? தெபரால் அண்ணாள் இருப்பாங்க. இந்த எல்லா ஆலயத்துலையும் போனீங்கன்னா 1-2 சபை. அப்போ நமக்கு எப்போ ஐயர்வாளாக இருக்காங்க, 1-2 ஐயரம்மா இருக்காங்க, ஐயர்வாளாக இருக்காங்க, நிறைய பேர் இல்லை. அப்போ லேடிஸ்க்கு வந்து நாங்கள் இடஒதுக்கீடு கொடுத்துருக்கோமா? அதுக்கு தான் 3:1 இப்போ இடஒதுக்கீடு கொடுத்துருக்கலாம். எதுக்குன்னா இந்த இடஒதுக்கீடு அதுக்கு தான். அல்லது அதுவும் வரமாட்டீங்க. அப்போ பிபிஎஸ்ல நாங்கள் தான் வந்து டான்ஸ் ஆடுதாண்ணா, நாங்கள் வந்தோம்னா நீங்கள் வரமாட்டீங்க தான். உங்களுக்கெல்லாம் முன்னுரிமை. இப்போ அவர் ஃபஸ்ட்டே பார்த்தாரு, என் பேரை ஃபஸ்ட்டு சொன்னாப்புல நான் எந்திரிச்சேன், ஐயா நீங்கள் பேசாதுங்க, அவங்க பேசட்டுன்னு சொல்லி லேடிஸ் ஃபஸ்ட்டுன்னு சொல்லி ஆண்கள் எல்லாத்தையும் விட்டு கொடுத்து அப்போ பெண்களை வந்து இருந்தாலும் ஆண் வெளியே இருந்து அங்கே இருந்தாலும் அவனுடைய எண்ணங்கள் எல்லாமே பரிசுத்தமாய் இருக்கும், பரிசுத்தமாய் காக்கப்படும். ஆண்கள் பரிசுத்தமுள்ளவர்களாய் தேவனை தொழுது கொள்வார்கள். அப்போ பெண்கள் பரிசுத்தம் இல்லாமலே இருக்காங்க. அப்படி இல்லைம்மா, நீங்கள் அடிச்சு போட்டு அடியை வாங்கிக்கிட்டு பரிசுத்தமாக வெளியே இருப்பாங்க. நீங்கள் அடி கொடுத்தவங்க எல்லாம் உள்ளதான் இருப்பீங்க. சந்தோஷமா சரிங்க. எப்படின்னா உலகத்தான் சொன்னது போல எப்படி சந்தோஷமாய் மனமகிழ்ச்சி, வேதத்திலிருந்து சொல்றேன், மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம், நல்ல மருந்து. அந்த மருந்தை கொடுப்பதுக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம். மனமகிழ்ச்சியா இருங்கள், சந்தோஷமாக இருங்க. ஆலய நிகழ்வுகளில் அனைத்திலும் முன்னுரிமை அளிப்பவர்கள் ஆண்களே. இங்கு நடுவராய் வீட்டிருப்பதும் ஆணே. இறுதியாக ஒன்றை சொல்லுவேன், தேவன் மனுஷகுமாரன் ஆணாய் பிறந்தார். அது மட்டுமல்ல, அவர் ஆண்மகனாய் பிறந்து அனைவரையும் அவரும் நம்முடைய பாவங்களை அனைத்தையும் சுமந்து தீர்த்தார். ஒரு ஆண்மகனாய் வெற்றி சிறந்தார் சிலுவையிலே, நமக்காக பாடுபட்ட ஆண்மகன். அதை மறந்துக்கிட்டு நாங்கள் தான் சொல்லி வருத்தப்பட்டு இருக்காங்க. அது நடுவருக்கும் நல்லாவே தெரியும். ஆலய ஆராதனையில் ஒழுக்கத்தோடும் உண்மையோடும் அதிக முக்கியத்துவத்தோடு அது கருத்தோடு வருகிறவர்கள் ஆண்களே என என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வாழ்த்துக்கள். கிங்ஸ்லி ஆசிரியர், அவருடைய பேர் தொடக்கத்தை பார்த்தீங்கன்னா கே. அவர்கிட்ட கேட்ட ஒரு நாள், கே என்ன குறிக்குன்னு சொன்னால் கலக்கலை குறிக்கான். கலக்கல் மன்னன் சிறப்பாக பேசியிருக்காரு. யோசுவாவை கொண்டு வந்திருக்கிறாரு, தாவீது ராஜாவை கொண்டு வந்திருக்கிறாரு. அது மாத்திரமல்ல, ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு வந்திருக்கிறாரு. நிறைய காரியத்தை ஆண்கள் தான் ஆலயத்து நிகழ்வுகளில் ஒரு துடிப்புள்ள ஆண்மகனை தான் அவர் விளங்கி வருகிறார். அவர் பணிபுரிகிற சர்ச்சில் 7 மணிக்கு ஃபஸ்ட் பெல் அடிக்கணும், அங்கே அவர் இருப்பாராம். 7 மணிக்கு நாங்கள் இருப்பேன், வள்ளியூர்லேருந்து கிளம்பி போனோம். 7 மணிக்கு ஃபஸ்ட் பெல்லாம், நான் 7 மணிக்கு ஃபஸ்ட் பெல் அடிக்கும்போது அங்கே இருப்பேன்னு சொல்கிறார். அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு அவருடைய அனுபவத்தின் அடிப்படையில், அனுபவம் தான் சாட்சி. நல்ல முறையில் ஆசிரியர் கிங்ஸ்லி அவர்கள் பெண்களுடைய எண்ணத்தை திட்டத்தெல்லாம் தவிடுபொடி ஆக்கிட்டார். அங்கே பெரிய மாநாடே நடந்துச்சு. அவர் பேசிகிட்டு இருக்கும்போது என்ன செய்ய போகிறாங்களோ, ஜெபரஞ்சினுடைய நிலைமையை பார்த்தா கொஞ்சம் திண்டாட்டம் தடுமாட்டம் தான். இவங்க நம்ம மகளிர் கிரிக்கெட்டில் ஜெமீமா எப்படி அணியை தூக்கி நிலைநிறுத்துகிற மாதிரி இவங்க நிலைநிறுத்துவாங்களா? பொறுத்திருந்து பார்ப்போம். வாங்க திருமதி ஜெபரஞ்சனி அவர்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த பட்டிமன்றத்தை சிறப்பாக வழிநடத்தி சென்று கொண்டிருக்கும் பட்டிமன்ற அரசர் எங்கள் நடுவர் அவர்களே, ஆலய நிகழ்வுகளுக்கு அதிக முன்னுரிமை அளிப்பவர்கள் ஆண்களா பெண்களா என பேசி வந்திருக்கும் எனது இரு அணி நண்பர்களே, இந்த சபை ஊழியர் அவர்களே, குருவானவர் அவர்களே மற்றும் சபை மக்களே, மகிமை டிவியின் நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பின் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நடுவர் அவர்களே, ஆலய நிகழ்வுகளுக்கு அதிக முன்னுரிமை அளிப்பவர்கள் பெண்கள் தான். என்னுடைய எதிரணி நண்பர்களை பார்த்தா எனக்கு உண்மையிலே ரொம்ப சிரிப்பாக தான் வருது. ஏன்னா அவங்க இப்போ தான் வேற்று கிரகத்திலேருந்து இறங்கி வந்தவங்க போல் பேசிகிட்டு இருக்காங்க. டைரெக்டாக வேற்று கிரகத்திலேருந்து இறங்கி காடு வெட்டி சர்ச்சுக்குள்ளே உள்ளே என்டர் ஆகிட்டாங்கன்னு நினைக்கிறேன். யாரு கொஞ்சம் கருப்பு நோனிங்க அப்படி சொல்லிடப்படாது, வேற்றுக்கிறான்னு சொல்லிடப்படாது. ஆமாம் நடுவர் அவர்களே, அவங்க பேசுகிறத பார்த்தா அப்படி தான் இருக்குது. ஆலய நிகழ்வுகளுக்கு அதிக முன்னுரிமை அளிப்பவர்கள் பெண்கள் தான். நீங்கள் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்.
சரி சரி. நடுவர் அவர்களே, நீங்கள் ஒரு சபை ஊழியர். ஆ சார்லஸ் அண்ணே ஒரு சபை ஊழியராகவும் இருக்காங்க, ஒரு கோயில் குட்டியார், எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்கள்ட்ட கேளுங்க, ஆலய நிகழ்வுக்கு அதிக முன்னுரிமை அளிப்பவர்கள் யாருன்னு மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. பெண்கள் தான். இதுக்கு எந்த மாற்று கருத்துமே இல்லை நடுவர் அவர்களே. அவன்கிட்ட கேட்டேன், காரில் வரும்போது மனசாட்சி அடகு வச்சிருக்கானா. அது அந்த ஒன்றுக்காக தான் தானே மாற்றி சொல்லிட்டு இருக்காங்க. நடுவர் அவர்களே, ஆலயம் அப்படின்னு நான் என்ன நினைக்கிறீங்க? ஆலயங்கிறது ஆன்மாக்கள் லயப்படும் இடம்தான் ஆலயம். என்றால் ஆன்மா, லயம் என்றால் லயமாக்குவதற்குரிய இடம், அதாவது சேருவதற்குரிய இடம். அந்த இடத்துல அதிகமாக எந்த நிகழ்ச்சிகளாக இருக்கட்டும், நம்ம சபை ஊழியர்கிட்ட கேளுங்க, ஐயர்வாள்கிட்ட கேளுங்க, எல்லா நிகழ்ச்சிகளையும் அதிகமாக கலந்து கொட்டுறது பெண்கள் தான். ஆண்கள் இல்லவே இல்லை. உதாரணத்துக்கு எடுத்துக்கிடுங்க, நைட்டு ப்ரேயராக இருக்கட்டும், அதிகாலை ப்ரேயராக இருக்கட்டும், ஒரு ஞாயிற்றுக்கிழமை சர்வீஸாக இருக்கட்டும், யார் வராங்க? பெண்கள் தான் வராங்க. ஆண்கள் விரலை விட்டு எண்ணிரலாம் நடுவர் அவர்களே. ஆனால் சும்மா மேல் பேச்சுக்கு ஆண்கள்னு இவங்க சொல்கிறது ரொம்ப தப்பு நடுவர் அவர்களே. கிங்ஸ்லி அண்ணே அழகாக சொன்னாங்க, ஆண்கள் தான் ஆணி வேறாம். இந்த ஆணி வேறு ஸ்ட்ராங்காக உள்ளே போகுன்னா அந்த பெண் என்ன செய்யணும்? தண்ணி ஊற்றணும் நடுவர் அவர்களே. தண்ணி ஊற்றலான்னு நீங்கள் ஆணி வேறாக இருக்கவே முடியாது. சரி சரி சரி. அது அவர் டீப்பு போட்டு பாய்ச்சிட்டு வரான். என்னத்தை போட்டு பார்த்தாலும் பெண்கள் இல்லைன்னா ஆண்கள் இல்லை நடுவர் அவர்களே. சரி சரி. அந்த அண்ணன் சொன்னாங்க, மொர்தேக்காயை பற்றி சொன்னாங்க. மொர்தேக்காய் அந்த அளவுக்கு வந்திருக்காங்கன்னா அவங்கள வளர்த்தது யாரு? ஒரு பெண் தான். பெண் மூலமாக தான் அந்த மொர்தேக்காய் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்தார். தாவீது ராஜாவெல்லாம் பற்றி சொன்னாங்க. தாவீது ராஜாவுடைய அம்மாவுடைய வளர்ப்பு தான். அவங்க அம்மா ஆலயத்துக்கு அவங்கள வழி நடத்தின விதம் தான், இல்லைன்னே சொல்ல முடியாது. அண்ணன் சொன்னாங்க, கொயரில் பெண்கள் இல்லை, ஆண்கள் தான் இருக்கிறாங்க. இனி வரும் காலங்களில் பாருங்க, ஆண்களை விரட்டி விட்டு பெண்கள் தான் முன்னாடி வருவாங்க. அதுக்கு எந்த மாற்று கருத்துமே இல்லை. அவருக்கு 3 பையங்க தான், கிங்ஸ்லி சாருக்கு. அண்ணன் சொல்றாங்க, ஆண்கள் பரிசுத்தமானவர்கள்லாம். எத்தனை இடத்துல பாருங்க, ஆண்கள் பரிசுத்த திருவிருந்து ஆராதனைக்கு வருவாங்க. எப்படி வராங்க? ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டு போதைப் பொருட்கள்லாம் பயன்படுத்திக்கிட்டு நேரம் வந்து நிற்கிறாங்க. எத்தனை இடங்களை நம்ம கண்கூடாக பார்க்கிறோம். பரிசுத்தமானவர்கள் நீங்க எப்படி சொல்லலாம்? நீங்க ஐயா மனசை டச் பண்ணிட்டே போலுக்க. ஐயா ஆமாங்க அவளை சொல்லுங்க. அதுக்கப்புறம் சொல்றாங்க, ஆண்கள்னு சொல்றாங்க. நம்முடைய கர்த்தருடைய சமூகத்தில் ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை. கலாத்தியர் 3வது அதிகாரம் 28வது வசனத்தை பாருங்க. யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுக்குள் ஒன்றாயிருக்கிறீர்கள். இதை புரியாம நீங்க வந்து ஏன் இப்படி சொல்றீங்க? இவர் நீதிமொழிகள் மட்டும் தான் படிப்பாராம் டெய்லி. ஆண்கள் அப்படின்னு சொல்றீங்களே, ஆண்கள் மட்டும் இல்ல, பெண்களும் இந்த இடத்துல முன்னுரிமை பெறுகிறாங்க நடுவர் அவர்களே. அதை நான் உங்க முன்னாடி ஆணித்தரமா சொல்றேன். சரி. 1ஆம் நூற்றாண்டிலேயே பெண்கள் என்ன செஞ்சிருக்காங்க? ஆண்களுக்கு நிகரா இருந்திருக்கிறாங்க. அவங்க ஆலயத்துல அந்த டைம்ல என்ன செஞ்சிருக்காங்க? அதிகமா சென்றிருக்காங்க அப்படின்னு வரலாற்று நிகழ்வுகள்லாம் சொல்லுது. அதுக்கப்புறம் பிற்காலங்களில் வாழ்ந்த பெண்களை பற்றி பாருங்கள். அவங்களுடைய ஆலய அர்ப்பணிப்பு, அதன் மூலமாக அவங்க என்ன செய்கிறாங்க? சமூக சேவையில் கூட ஈடுபடுறாங்க. அதுக்கு நான் ஒரு முக்கியமான எக்ஸாம்பிளாக சொல்ல ஆசைப்பட்றேன். எல்லாத்துக்குமே தெரியும், எமி கார்மிக்கேல் அம்மையார். அவங்க எங்கே பிறந்தாங்கன்னா வட அயர்லாந்தில் பிறந்திருக்காங்க. அவங்க கண் எப்படி இருக்குமா, மற்ற வெளிநாட்டுக்காரங்க மாதிரி இல்லாமல் அவங்க கண் பழுப்பு கலர், அதாவது நம்ம இந்தியன்ஸ் மாதிரி இருக்கும். அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, ஏசப்பாட்ட எப்பவுமே ஜெபம் பண்ணுவாங்களா? என்ன ஜெபம் பண்ணுவாங்க? ஏசப்பா என்னுடைய கண்ணு இப்படி வித்தியாசமாக இருக்க அப்படின்ட்டு அதிகமாக ஜெபம் பண்ணுவாங்களாம். அப்போது அந்த நாட்டில் உள்ளவங்களுக்கு எல்லாத்துக்குமே ப்ளூ கலரில் கண் இருக்கும். அப்போது அவங்க ஆலயத்தினுடைய அந்த வாஞ்சை அவங்கள இந்த ஒரு மிஷினரியாக நம்ம நாட்டுக்கு, அதுவும் இந்த டோனாவர் பகுதிக்கு வந்தாங்க. நிறைய பேர் மனம் திருப்பினாங்க, ஆதாயப்படுத்தினாங்க, அநேகரை ஆதாயப்படுத்தினாங்க நடுவர் அவர்களே. ஒரு பெண் மிஷினரியா இந்த இடத்துக்கு வந்தாங்க. அவங்களுடைய அந்த ஆலய வாஞ்சை, அந்த ஊழியத்தின் வாயிலாக இந்த இடத்துக்கு கடந்து வந்தாங்க. அதெல்லாம் இவங்க கண்ணுக்கு தெரியல பொழுது. அவங்க என்ன, ஆண்கள் தான் பெஸ்ட், ஆண்கள் தான் பெஸ்ட். ஆண்கள்னே சொல்லாதுங்க, பெண் இல்லை என்றால் ஆண் ஒன்றுமே இல்லை. இங்கே பெண்ணு சுவிட்ச் போட்டால் தான் ஆண் அங்கே என்ன செய்ய முடியும்? லைட் எரிய முடியும். அது நீங்கள் நினச்சிக்கோங்க. சரி சரி சரி. அப்படி இல்லைன்னா நீங்களாம் ஃபியூஸ் போன பல்பு. ஓஹோ. ஏசப்பாவுடைய கலிலேய ஊழியத்தில் கூட பல பெண்கள் தங்க ஆஸ்திகளால் என்ன செஞ்சாங்க? அந்த வாசலிலே போயிடலாமா, அந்த வாசலிலே ஓடிடலாமான்னு சொல்லி
தங்கள் ஆஸ்திகளை கொண்ட செலவழித்து என்ன செஞ்சாங்க, ஊழியம் பண்ணாங்க அப்படின்னு நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கணும். லூக்கா 8வது அதிகாரம் 2வது 3வது வசனத்தில் பார்க்கணும். பெண்களை அற்பமாக என்னாதுங்க நடுவர் அவர்களே, பெண் இல்லை என்றால் ஒரு நாட்டுக்கு வளர்ச்சியே கிடையாது. ஏம்மா நான் என்னலாமா இந்த 3 பேர் தான் சொல்லிட்டு இருக்கோம் அப்படி சொல்லுங்க. அதான் பெண்கள் நாட்டின் கண்கள், இந்த வாசகத்தை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க. அதான் என்னமோ திருத்தி எழுதுங்க, பெண்கள் திருச்சபையின் கண்கள், அப்படிதானே? ஆமா, பெண்கள் திருச்சபையின் கண்கள் நடுவர் அவர்களே. பெண் இல்லையா அந்த திருச்சபையில? ஆண்கள் திருச்சபையின் தூண்கள்ங்காங்களே, அது எப்படி அப்போ? தூண்களா இருந்துட்டு போட்டோம், இருந்தாலும் பெண்கள் இல்லைன்னா அந்த சர்ச்சில் ஒண்ணுமே இல்லை நடுவர் அவர்களே. எந்த ஒரு காரியமா இருக்கட்டும், பெண்கள் இல்லையா அங்க ஒண்ணுமே இல்லை. சரி, ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு நினச்சிக்கிடுங்க. இந்த ஆலயத்தை சுத்திகரிக்கணும். சரி, நாளைக்கு ஒரு பண்டிகை வருது, ஆலயத்தை சுத்திகரிக்கணும்ன்ட்டு ஆலய பணிவிடையாளரோ நம்ம சபை ஊழியரோ ஒரு அறிவிப்பு கொடுக்குறாங்க. எத்தனை ஆண்கள் வராங்க? எத்தனை ஆண்கள் வராங்க சொல்லுங்க பார்ப்போம். ஒருத்தருமே வரமாட்டாங்க. அதே இது பாருங்க, எங்கள் பெண்களை பாருங்க. பெண்கள் என்ன செய்வாங்க, எவ்வளோ வீட்டில் எத்தனை வேலை இருந்தாலும் அதையும் பண்ணிட்டு நம்ம வீட்டை மாதிரி நம்ம ஆலயத்தை என்ன செய்யணும், சுத்திகரிக்கணும் அப்படின்ட்டு ஒரு வாஞ்சியோடு வராங்க. இது நீங்கள் எப்படி நீங்கள் பெண்கள் ஆண்கள் இந்த நேரம்லாம் நீங்கள் எங்கே போவீங்க? இவங்க நைட்டு வாழைக்கட்ட வருவாங்களாம். இல்லை அவங்க என்னென்னா அந்த டைமில் அந்த ஆலய சுத்திகரிப்பு அதுலேயும் என்ன செய்கிறாங்க, பெண்கள் தான் முக்கியத்துவம் படுறாங்க நடுவர் அவர்களே. அதனால் பெண்களை எப்போவுமே நீங்கள் என்ன செய்கிறாங்க, மட்டம் தட்டி பேசாங்க. என்ன எதிரணி நண்பர்கள் வீட்டில் பெண்கள் இல்லை அப்படின்னா ஒரு நாள் கூட நீங்கள் வீட்டில் இருக்கவே முடியாது. அதை நீங்கள் நினச்சி பார்த்துக்கோங்க. நடுவர் அவர்களே, ஒரு சின்ன ஒரு வேடிக்கையான கதை. ஒரு சபையில், இந்த சபையில் வேற ஒரு சபையில் சரி சரி ஆண்கள் ஞாயிறு வந்துச்சு. அப்போ ஆண்கள் ஞாயிறுக்கு அப்போ அதுக்கு உள்ள ஆர்டர் ஆஃப் சர்வீஸ் நடக்கணும். அப்போ அந்த ஆண்கள் ஞாயிறு அன்னைக்கு அந்த ஆலயத்தில் உள்ள சபை ஊழியரும் அதுக்கப்புறம் கோவில் குட்டியாரும் என்ன செய்கிறாங்க, ஆண்கள் பக்கத்தில் ஓடி ஓடி போய் நீங்கள் பேசுங்க நீங்கள் பேசுங்க நீங்கள் பேசுங்கன்னு தள்ளி தள்ளி விடுறாங்க. காரணம் என்ன? வாஞ்சை இல்லை. அதே இது எங்கள் பெண்களை சொல்லி பாருங்க, 2 நாளைக்கு முன்னாலே ப்ராக்டிஸ் பண்ணி அழகாக ஜம்முன்னு நடக்கும் நடுவர் அவர்களே பெண்கள் ஞாயிறு. இந்த சபையில அப்படி தானே? இல்லைன்னு சொல்ல முடியுமா? முடியவே முடியாது நடுவர் அவர்களே. ஒரு வீட்டில் ஒரு குடும்ப ஜபமாக இருக்கட்டும், ஒரு வேத வாசிப்பாக இருக்கட்டும், ஒரு பிள்ளைங்களுக்கு ஒரு வசனத்தை சொல்லி கொடுக்கறதா இருக்கட்டும், ஆண் செய்கிறாரா பெண் செய்கிறாங்களா? பெண்கள் தான். பெண்கள் இல்லையா அந்த பிள்ளை என்ன செய்யாது, வசனம் சொல்லாது, ஆலயத்துக்கு வராது. அந்த காரியங்களை எல்லாம் என்ன செய்கிறாங்க, பெண்கள் தான் அதை சரிவர பண்ணி என்ன செய்கிறாங்க, ஆலயத்துக்கு கூட்டிகிட்டு வராங்க. ஒரே ஒரு காரியத்தை மட்டும் நான் சொல்கிறேன், ஒரே டைமில் மட்டும் ஆண்கள் என்ன செய்வாங்க, பெண்களுக்கு இணையாகவும் அதிகமாகவும் வராங்க சர்ச்சுக்கு. எப்போன்னு நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். எலெக்ஷன் டைம். எலெக்ஷன் டைம் வரட்டுமா எல்லாரும் என்ன செய்வாங்க, ஆளுக்கு முந்தி ஓடி வருவாங்க. எலெக்ஷன் அறிவிப்பு கொடுத்தாச்சா அடுத்த நாள் பாருங்க சர்ச்சு ஃபுல்லாக ஆண்கள் இருப்பாங்க. என்ன விசேஷம்னு பார்த்தாங்க என்னது அங்கே எலெக்ஷனை கொண்டு வந்து ஏதாவது சண்டை கொண்டு வந்து போயிடுறாங்க. அங்கே எல்லா சர்ச்லேயும் அப்படி தானே எல்லா இடங்களையும் என்ன செய்வாங்க, முந்திரி கொட்டை மாதிரி ஓடி வருவாங்க. அடுத்தது அது முடிஞ்சா சண்டை முடிஞ்சா அதோட முடிஞ்சு, அதுக்கப்புறம் அடுத்த 5 வருஷம் கழிச்சு தான் நம்ம ஆட்களை இந்த சைடு பார்க்க முடியும். எங்கள் பெண்கள் அப்படி கிடையாது நடுவர் அவர்களே. என்றைக்குமே ஆலய நிகழ்வுகளுக்கு அதிக முக்கியத்துவம் அளிப்பது எங்கள் பெண்கள் தான். இதில் எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை நடுவர் அவர்களே. நம்ம ஒவ்வொருவருமே ஒரு ஆலயம்தான், தெரியுமா உங்களுக்கு? 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 17வது வசனத்தை பாருங்க. நீங்களே அந்த ஆலயம். ஆண்களாக இருக்கட்டும் சரி, பெண்களாக இருக்கட்டும் சரி, எல்லாருமே என்னது ஒரு ஆலயமாக தான் இருக்கும். இந்த ஆலயம் ஒரு ஆணை பாருங்க, அந்த ஆண் நல்ல முறையில் செயல்படணும்னா அந்த பெண் இல்லைன்னா முடியாது. அதனால் ஆலயம், அதாவது ஆலயமாகிய ஆணையும் ஒரு நல்ல முறையில் வழிநடத்தி போகணுன்னா அது பெண்ணால் மட்டும்தான் நடுவர் அவர்களை முடியும். ஆகவே கடைசியாக சொல்லுகிறேன், ஆலய நிகழ்வுகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பவர்கள் பெண்கள் தான். அரசியல் நிகழ்வுகளுக்கு அதிக முக்கியம் கொடுப்பவர்கள் ஆண்கள் தான். ஆகவே எங்கள் அணிக்கு நீங்கள் நல்ல தீர்ப்பை தருவீர்கள் என்ற நம்பிக்கையில் அமர்கிறேன். நன்றி, வணக்கம். மூச்சிறைக்க பேசியிருக்காங்க. என்ன செய்ய போறாரு? வாங்க சார்லஸ் வாங்க. முதலாவதாக இயேசு கிறிஸ்துவுக்கு என் அன்பின் நல்வாழ்த்துக்களை நன்றி நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.
அது மாத்திரமல்ல, நல்ல ஒரு பட்டிமன்றத்தை நமக்கும் ஏற்படுத்தி தந்த மகிமை டிவிக்கும் ஐயா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பவியமா சொல்லியில ஐயான்னு சொல்லி நடுவர் அவர்களே, நீங்களே சொல்லிட்டீங்க பவியமா. பேசுவது யாருனாலும் பேசலாம், கலகல கலகல கலக நல்லா என்ன செய்யலாம், யாருனாலும் பேசலாம். ஆனால் உண்மை அக்கா சொன்னது போல மனசாட்சியோடு பேசணும். இங்கே இருக்க எத்தனை பேருக்கு மனசாட்சி இருக்குன்னு எனக்கு தெரியல. உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதம் பெறுவான். நான் சொல்லுது உண்மையாக இருந்தால் மட்டும் நீங்கள் கைத்தட்டுங்க, பொய்னா கைத்தட்ட வேண்டாம். சரியா? முதல்ல பெலிண்டா சகோதரி சொன்னாங்க, ஆண் ஒன்றுக்கும் உதவாதவன், பெண் தான் எல்லாற்றுக்கும் பெரியவள் சொன்னாங்கல்ல. நான் ஒன்று சொல்றேன், ஒரு பெண் குடும்பத்தை கட்டுவாள், ஒரு ஆண் தான் திருச்சபையை கட்டுவார். இல்லையா? ஏன் கைத்தட்ட மாட்டேங்கிறீங்க? ஒரு பெண் குடும்பத்தை அழகா கட்டுவாங்க, ஒரு திருச்சபையை கட்டுறது யாருதான்? நடுவர் அங்க கொஞ்சம் பொறுங்க நடுவர் அவர்களே. ஒரு திருச்சபையை கட்டுறது யாரு? எங்க ஐயா. அவர் ஆனா பெண்ணா? ஒரு ஆண். அந்த ஐயரம்மா ஒரு மாதிரி பார்க்க, அதான் ஐயாவே பவியமா இருக்க. ஐயரம்மா ஐயாவோட குடும்பத்தை கட்டுவாங்க. நமக்கு தலைப்பு என்ன நடுவர் அவர்களே? குடும்பத்தை கட்டுறதா கேட்கிறோம். ஆலயத்தை நிகழ்வு, ஆலய நிகழ்வுனா ஆலயத்தை கட்டணும். இவங்க தலைப்பை சரியா பார்க்கல. நீங்க நல்லா யோசித்து பாருங்க நடுவர் அவர்களே. நம்ம சகோதரி பெலிண்டா சொன்னாங்க, தோமா அவிசுவாசித்தார். அந்த தோமாவுடைய முடிவு என்ன நடுவர் அவர்களே? அந்த தோமா ஈட்டியால குத்தப்பட்டார். எந்த பெண்மணி குத்தப்பட்டிருக்காங்க? ஒரு பெண்மணி சொல்லுங்க பாப்போம். சுவிசேஷம் சொல்ல போனாங்க, ஆலய நிகழ்வுக்கு போனாங்க, ஆலய கட்ட போனாங்க, குத்தப்பட்டாங்க. ஒரு பெண் இருக்கவே முடியாது. எங்க ஐயா தோமா ஐயா தான் ஈட்டியால குத்தப்பட்டு கடைசி சொட்டு ரத்தம் போற வரைக்கும் அவர் என்ன செய்யல, உயிர் போல. இந்த ஒன்னே போதும், ஆண் தான் முக்கிய காரணம் சொல்லி இருந்தாலும் இந்த சபையில சொல்லுங்க சொல்லுங்க அர்த்தம் சொன்னாங்க. சகோதரி, எங்க அப்பா ஞானஸ்நானம் எடுக்க வருவாங்க, திடப்படுத்தல் எடுக்க வருவாங்க, உண்மை என் கல்யாணத்துக்கு வருவாங்க. நாங்க ஏமா எல்லா கூட்டத்துக்கும் உங்க அம்மா தானே வராங்க, உங்க அம்மாவை கொண்டு கைப்பிடிச்சு கொடுப்பாங்களா இல்ல உங்க அப்பா வருவாங்களா? சொல்லுங்க நடுவர்களே. ஒரு ஆலயத்துல ஒரு திருமணம் நடக்குது, ஆலயத்துக்கே வராத ஆண் தான் வந்து கைப்பிடிச்சு கொடுக்கணும். காரணம் என்ன தெரியுமா? ஆண் தான் நிகழ்வுல முக்கியமான ஆளு. அது மாத்திரமல்ல, இன்னைக்கு அக்கா சொன்னது போல நிறைய கூட்டம் வருதியா. எந்த கோயில்ல பாரு, எந்த கூட்டத்தையும் பாரு, எந்த கூட்டத்திலையும் பெண்ணு தான் கூட்டம். எங்க ஆண்லாம் கொஞ்சம், ஏன் கொஞ்சமா இருக்கும்? அவரு நீங்க கிறிஸ்துமஸ் அன்னைக்கு வந்து ஏசு பிறந்தார் ஏசு பிறந்தாருப்பீங்க, சாயந்தரம் எனக்கு அந்த ட்ரெஸ் வரலனா, சாயந்தரம் அந்த மல்லிகைப்பூ. இன்னைக்கு அநேக பெண்கள் மல்லிகைப்பூ இல்லைன்னா கோயிலுக்கு வர மாட்டாங்க. அதுக்கெல்லாம் யார் காரணம் நடுவர் அவர்களே? நீங்க கூட்டத்தை வச்சு முடிவு பண்ணீங்கன்னா, எந்த பெண்ணாவது இந்த கிறிஸ்துமஸுக்கு நான் துணி வேண்டாம் ஐயா, அப்பா நீங்க வேலைக்கே போக வேண்டாம், எனக்கு புது ட்ரெஸ்ஸே வேண்டாம், நீங்க கூட்டத்துக்கு வாங்கன்னு சொல்லுங்க, உங்க அப்பா அங்க சேர்ல இருப்பாரு. ரொம்ப பாதிக்கப்பட்டு நீங்க என்ன செய்யணும்? எனக்கு காலை ஆராதனைக்கு ஒரு ட்ரெஸ், மதிய ஆராதனைக்கு ஒரு ட்ரெஸ், இரவு கன்வென்ஷனுக்கு ஒரு ட்ரெஸ், காலையில ஒரு நேரத்துக்கு பூவு, மதியம் ஒரு பூவு, இரவு ஒரு பூவு. ஒரு அப்பா என்னதாயா பண்ணுவாரு? கூட்டத்துல கலந்துக்கலையா? நீங்க சொல்றீங்க நடுவர் அவர்களே, உபவாச கூட்டம் வச்சாங்க. எங்க ஆலயத்துல நடுவர் மட்டும்தான் வந்திருந்தாரு. நடுவர் அரசு வேலை பார்க்காரு, அவருக்கு மணி அடிச்சா என்ன வந்துடும்? உங்க அப்பா உங்க அம்மா உங்க சித்தப்பா சொல்ல முடியாதெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அப்படி இல்ல நடுவர் அவர்களே, நீங்க உண்மையை சொல்லணும். முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க, கூட்டம் வராததுக்கு காரணம் பெண்கள் தான். சொல்ல வேண்டியதானே, அப்பா இந்த வாரம் கூட்டத்துக்கு நீங்க போங்க, நான் வேலைக்கு போறேன். நீங்க ஏன் வேலைக்கு போறீங்க? நீங்க உபவாச கூட்டத்துக்கு போங்க, நாங்க வேலைக்கு போறோம். எந்த பெண்ணாவது சொல்லுவாங்க நடுவர் அவர்களே? நீங்க நல்லா யோசித்து பாருங்க. இன்னைக்கும் பெண் தான், ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு அனுப்புறதும் ஒரு பெண் தான். உண்மையா இல்ல நடுவர் அவர்களே? அது மாத்திரமல்ல, நீங்க நல்லா கவனித்து பாருங்க, ஆண் என்றும் இல்லை பெண் என்றும் இல்லை. அதை சொன்னது ஒரு பொண்ணா? யார் சொல்றான்? எங்க ஆண் தான் சொல்றான். நீங்க சொன்னாலும் சரி சொல்லலனாலும் சரி, ஆணும் கிடையாது பெண்ணும் கிடையாதுன்னு சொன்னதே ஒரு ஆண் தான். அந்த ஆண்னாலதான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய திருச்சபை, ஒரு ஆலயம் இந்தியாவில் கட்டப்பட்டது. கிபி 52 அல்லது 57 ஒரு ஆலயம் கட்டப்படுது. அந்த ஆலயத்தை கட்டுறது யாருன்னா, இரத்த சாட்சியம் மரித்த புனித தோமா, ஒரு ஆண். அவர் தான் வந்து இங்க ஆலயத்தை கட்டுறாரு. ஒரு பெண் கட்டின ஆலயம் ஏதாவது ஒன்று சொல்லுங்களாமா அப்படின்னு கேட்டா சொல்ல முடியுமா? சொல்லிடுவாங்க, குளோரின் தம்மா சொல்லிடுவாங்க, கேட்டுவிடாதுங்க. அப்படியா? சரி அவர்கள் நீங்க சொன்னாலும் பரவாயில்ல, ஆனாலும் சொல்றேன் பாருங்க, இன்னைக்கு நிறைய காரியங்கள் பெண்ணுதாயா பெண்ணுதாயா பெண்ணுதாயா. ஏன்னா ஆண் அப்பாவிங்க,
ஆண் வந்து என்ன பாருங்க, இங்க உட்கார்ந்து கை தட்டினா கூட வீட்டில் போனா மனைவி என்னப்பா சொல்வா, நான் வின் பண்ணணும்னு சொல்லி கூப்பிட்டு வந்திருக்கேன். இன்னைக்கு நிறைய ஆண்கள் வராததுக்கு காரணம் என்ன தெரியுமா? நீங்க வந்தீங்கன்னா நாங்க தோத்துருவோம், நீங்க வரக்கூடாதுன்னு சொல்லி வர விடாம பண்ணுறது இந்த பெண்ணுக்கு தான். கொலை மிரட்டல போன கொலை மிரட்டலாம், ஐயோ வெளியே சொல்ல முடியாது. நடுவர் அவர்களே, இன்னைக்கு நிறைய ஊர்ல பெண்கள் குழுக்களாக ஜெபம் பண்றாங்க. ஒரு வழக்கம் இருக்கு, நம்ம ஆலயத்தில் இருக்கான்னு தெரியல. இருக்கா? இருக்கு, வெரி குட். ஒரு பெண்ணால ஒரே குழுவா கூட ஜெபம் பண்ண முடியாது. அவங்களுக்கு 10 குழு வேணும். அந்த 10 குழுவையும் ஒரே நாள் ஆலயத்தில் கொண்டு விடுங்க, ஆலயம் 3 நாள் துண்டாயிரும். ஆனா எங்க ஆண்கள் அப்படி இல்லையா, எந்த குழுவா இருந்தாலும் சரி. இன்னைக்கு கீழத்தெருல வந்து அண்ணே ஜெபம் பண்ணுங்கன்னா அண்ணன் வந்து ஜெபம் பண்ணுவாரு. அதை மேலத்தெரு அக்காவை கூப்பிட்டு கீழத்தெருக்கு ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னா, அது எங்க தெருவா, நான் வரணுமா, அந்த தெருவுக்கு நான் ஜெபம் பண்ணணுமா? இன்னைக்கு இருக்கா இல்லையா நடுவர் அவர்களே? சொல்லுங்க. நாங்க தானே கூட்டமா இருக்கோம். அப்ப ஏமா பிரிஞ்சிருக்கீங்க? எதுக்கு இத்தனை குழு? ஒரே குழு டெய்லி பெண்கள் ஜெபம் பண்ணணும், 5 மணிக்கு வாங்கன்னு சொன்னா எத்தனை தெரு பிள்ளைங்க வராங்கன்னு எனக்கு தெரியல. அக்கா சொன்னாங்க, ஆலயத்தை சுத்தப்படுத்துவது பெண்கள் தான் ஐயா. ஒரு அறிவிப்பு கொடுத்தா வந்து கடன்னு என்ன செஞ்சிருவாங்க, கூட்டிடுவாங்க. நானும் ரொம்ப வருஷமா எங்க ஊர்ல ஜெபம் நடத்துறேன். நான் சனிக்கிழமை நைட்டு ஆயிட்டுனா பெண் பிள்ளைங்களும் வருவாங்க, ஆண் பிள்ளைங்களும் வருவாங்க. ஆராதனை முடியும், எல்லாரும் போவாங்க. ஆண்கள் வரது ஒரு 6-7 பேர் தான் வருவான். நான் சொல்றது உங்களுக்கு பொய் இல்லை, நீங்க வாரம் வந்து பாருங்க. அந்த ஆண், நான் கூட மறந்துடுவேன் சனிக்கிழமைன்னு சொல்லி. அண்ணன் இன்னைக்கு சனிக்கிழமை பெருக்கணும்ல, நாளைக்கு பரிசுத்த ஓய்வு நாள்ல, இன்னைக்கும் அப்படி செய்யற எத்தனையோ ஆண்கள் இருக்காங்க நடுவர் அவர்களே. இந்த பெண்கள் அந்த ஆண்களை செய்ய விட மாட்டாங்க. எந்த அம்மாவது இன்னைக்கு சனிக்கிழமை ஐயா நீங்க போய் கோயில கூட்டுங்கன்னு எத்தனை பெண்மணி சொல்லியிருக்காங்க சொல்லுங்க பாப்போம்? சொல்லல பாருங்க. அந்த பாப்பா கையாட்டிட்டா, ஒரு நல்ல கைத்தட்டு கொடுத்துருங்களேன் அந்த பாப்பாக்கு. உண்மையை ஒத்துக்கிட்டா. எங்க அம்மா சொல்ல மாட்டாங்க, எங்க அம்மா என்ன செய்ய மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. அது மாத்திரம் இல்ல நடுவர் அவர்களே, இன்னைக்கு நிறைய இருக்க காரியம். ஒரு எப்படி சொல்றேன்னா, பெண்கள் வந்து ஒரு பண்டிகை நாள் வந்தா சந்தோஷமா இருப்பாங்க. உண்மையா இல்லையா நடுவர் அவர்களே? அதே ஒரு ஆண் வந்து ஒரு பண்டிகை வந்துருச்சுன்னு சொன்னா, இயேசு கிறிஸ்து பிறந்தா அவனோட முதல் என்னமா தெரியுமா இருக்கும்? ஏமா இந்த வருஷம் பெண்கள் என்ன செய்யறோம், ஏசு கிறிஸ்துமஸுக்கு நம்ம சித்தப்பா பிள்ளைகள் ரொம்ப கஷ்டப்படுதுல, ஒரு 2 ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருவோமே. அன்னையில இருந்த ஒரு பட்னி தான். உண்மையிலே நடுவர்கள் நடக்குது உலகத்துல. அதே ஒரு பெண் என்ன செய்வா தெரியுமா? ஏங்க இன்னைக்கு கிறிஸ்துமஸ் வருது, ஐயா வேற புதுசா ஒரு பட்டிமன்றம் வச்சிருக்காங்க, அங்க மகிமை டிவிலாம் வருது, நீங்க எனக்கு ஒரே ஒரு சேலை எடுத்து வந்துருங்களேன். அடுத்தால சொல்லுவாங்க, அந்த சேலைக்கு மேட்சா ஒரே ஒரு சட்டை எடுத்து வந்துருங்களேன். கடைசியில பார்த்தா சேலை 500 ரூபா, அதை தைக்க சட்டை 2000 ரூபா. நடுவர்கள் நான் பொய்யெல்லாம் சொல்லல, எங்க வீட்டுல நடக்குது. சேலை எவ்வளவுமா? 1000 ரூபா. சட்டை தைக்க எவ்வளவுமா? 2500 ரூபா. எனக்கு போச்சு ஐயா 2500 ரூபா. எப்படிப்பட்ட பெண்கள் இருக்காங்க இன்னைக்கு நாட்டுல. நீங்க சொல்ல வந்துட்டீங்க ஆலயத்துல பெண்கள் தான் முக்கியம்னு, எப்படி சொல்லலாம்? ஒரு மோசையை பாருங்க, ஒரு குடும்பத்துல அவர் பிறக்கிறது அரிது, அவர் வாழ்கிறார், இளவரசரா வாழ்றார், அரண்மனையில வாழ்றார். அவருக்கு உள்ளம் துடிக்குது, என் ஆலயத்தை கட்டணும், என் இயேசு கிறிஸ்துடைய ஆலயத்தை கட்டணும், அந்த ஆலயத்தை கட்டணும்னு சொல்லி அந்த குடும்பத்திலிருந்து வெளியே வர்றார் மோசே. 40 வருஷம் வனாந்தரம். கடைசியில பாருங்க, மக்களுக்காக சிந்திய மோசே இன்னைக்கு பைபிள்ல நம்ம பார்க்கலாம். புதிய ஏற்பாட்டில் பாருங்க, இன்னைக்கு நிறைய பிள்ளைகளுக்கு பவுலும் சீலாவும் யாருன்னு கேட்டா, பவுல் யாருமா? ஆண், சீலா பெண். பதில் அந்த பிள்ளை எதிரால் உண்மையை சொல்லிருந்தியா? நடுவர்களே நீங்க சொல்லுங்க, சீலா யாரு? ஆண். பாத்தீங்களா? இன்னைக்கு துதி ஆராதனை வைக்கிறோம், பவுலும் சீலாவும் துதித்தாங்க, கோட்டை உடைஞ்சிச்சு. 2 பேரும் ஆணியா. இன்னைக்கு துதி ஆராதனை வரதுக்கு முக்கிய காரணமே பவுலும் சீலாவும் தான். இன்னைக்கு எத்தனை பெண்கள் வந்து துதிக்கிறாங்க? திருச்சபையில பிரச்சனை குறைஞ்சிருக்கா? அவங்க துதிக்கல, குதிக்காங்க. ஏங்க நடுவர் குதிக்கிறாங்க. நடுவருக்கே தெரிஞ்சிட்டு நல்ல தீர்ப்பு சொல்லிட்டாரு. திருச்சபையில முக்கியமானவர்கள் யார் தான்? ஆண்கள் தான். இன்னைக்கு உலகம் அப்படிதான் இருக்கு நடுவர் அவர்களே. பேதுருவை பாருங்க, கடைசி வார்த்தை நான் சொல்லி முடிச்சிடுறேன். அசன விருந்தை பத்தி சொல்லியே ஆகணும். ஒரு திருச்சபையில ஐயா முக்கியமான நிகழ்வு ஆலயத்துக்குள்ள என்னெல்லாம் நடக்கோ இதை தாண்டி அசன விருந்து தான் முக்கியமான நிகழ்வு. இந்த அசன விருந்துக்கு நான் கட்டப்பை தூக்குறேன்னு சொல்ற ஆம்பளை எத்தனை பேர் இருக்கான்? கட்டப்பைய தூக்கிட்டு போற பெண் எத்தனை? நான் ஒரு திருச்சபைக்கு பேருந்து நடுவர் அவர்களே, ஆசீர்வாதமான சாப்பாடு இல்ல இருக்கட்டும் நடுவர் அவர்களே, ஆசீர்வாதமான சாப்பாடு. அக்கா சொன்னது போல நான் ஒரு திருச்சபைக்கு போயிருந்தேன். பள்ளிக்கூடத்துக்கு போனோம், அசனத்தை சீக்கிரம் சாப்பிட்டு போயிடலான்னு இருந்தேன். என் பக்கத்தில் ஒரு அக்கா வந்து
டம்மு டம்முன்னு ஒரே இடி பாத்திரத்தை வச்சு. என்னடா பாத்திரம்? அந்த அக்காவை நான் பார்க்குறேன். அந்த அக்கா பையன் முத பந்தியில் உட்காந்துருக்கான், அக்கா வீட்டுக்காரர் 2வது பந்தியில் உட்காந்துருக்காரு, அக்கா 3வது பந்தியில் உட்காந்துருக்காங்க. திரும்ப எதுக்கையா அந்த கட்டை பையி? அங்கே வெளியூர் மக்கள் வரிசையில் நிற்கிறான் சாப்பிட. இங்கே அக்கா ஒரு வாளியை ரசத்தை தூக்கிட்டு வந்தா அந்த அக்காவை தாண்டி ரசம் போவாது. உண்மை இல்லையா நடுவர் அவர்களே? நடக்குதா நடக்கலையா? ஒரு அசர விருந்து ஆண்டவருடைய சாப்பாடை சாப்பிடணும் நம்ம ஏற்படுத்தி கொடுக்குறோம். ஆணு பம்பரமா சுத்துவான். ஏய் உங்களுக்கு ரசம் வேணுமா, மோர் வேணுமா? அம்மா அக்கா ஒரே பிடி கட்டை பைய தூக்கி வச்சுட்டு என் பாத்திரத்தை நிறைச்சிட்டு நீ போ. இதான் ஆண்டவர நிகழ்வு. சொல்லுங்க, இவங்களாம் ஆலயத்துல போய் நல்ல நிகழ்வுல நிக்கிறாங்க. இனியாவது பெண்கள் கட்டப்பைய தூக்கலன்னு வைங்களேன், அவங்க அடுத்த நாள் உங்களுக்கு வழிவிடுத்து அனுப்பி தருவாங்க சாப்பாடு. அந்த சாப்பாடு வீட்டில் கொண்டு போய் நடுவர்களே, வீட்டில் ஒரு 2 பேர் சாப்பிட வரலன்னா ஒரு பாத்திரத்தை தூக்கிட்டு வரலாம். 2 பேரும் 2 பந்தி சாப்பிட்றாங்க. திரும்பவும் ஒரு கட்டப்பை கேட்டா அசனம் இருந்து 1 வாரம் வச்சு சாப்பிடுவையா. இப்ப இருக்கவே இருக்கு ஒரு குளிர் சாதன பெட்டி. கடைசியில் அதை வாங்கிட்டு போற அவியலை 1 வாரம் கழிச்சு நம்ம கையிலேயே கொடுத்து இதை குப்பையில கொண்டு தட்டியா உள்ள உட்காந்து இடத்த அடைச்சிட்டு இருக்கு. நடுவர் அவர்களே, உங்களுக்கு கூட அந்த அனுபவம் உண்டு, எனக்கு தெரியும். இங்க இருக்க எல்லாருக்கும் உண்டு. நம்ம வீட்டுல ரகசியத்தை காத்துக்கிடும். அப்ப ஆண்கள் எவ்வளவு தியாகம் பண்றான் நடுவர் அவர்களை. பழைய ஆவியிலேந்திக்கு வெளியே போடுறான், ஆலயத்துக்கு முதல் இடத்துல இருக்கிறான், ஆலயத்தை நேசிக்கிறான். இன்னைக்கு எத்தனை பெண்கள் ஆலயத்தை நேசிக்கிறாங்க சொல்லுங்களேன் பாப்போம். இன்னைக்கு உங்களோட கான்செப்ட் எப்படி தெரியுமா? நாங்க தான் கூட்டத்துல போய் காட்டணும். சில ஊர்ல சில பழக்கம் இருக்கு நடுவர் அவர்களை. ஆராதனை நடந்துட்டு இருக்கோம், அக்காவுக்குன்னு ஒரு சேர் போட்டிருக்கோம். அந்த சேர்ல வேற யாரையாவது வந்து உட்கார்ந்துட்டாங்கன்னா அந்த அக்கா 2 மாசம் ஆலயத்துக்கே வரமாட்டாங்க. ஐயா அவன் குருவானவரும் போய் கேட்டா, ஏமா நீங்க கோயிலுக்கு வரலன்னு கேட்டா, நான் இருந்த சேர்ல அவங்க இருந்துட்டாங்க, இனி நான் எப்படி அதுல இருக்க முடியும்? எனவே எங்க ஆளு பெஞ்சிலையும் உட்காருவான், தரையிலையும் உட்காருவான். ஒண்ணுக்கும் வழி இல்லையா, மண்டபத்துல போய் உட்காருவான். மண்டபத்திலையும் இடம் இல்லையா, ரேடியோ சத்தம் எங்க கேட்கும்? வீட்டுல இருந்தா வீட்டுல இருந்து கேட்பான், தோட்டத்துல இருந்தா தோட்டத்துல இருந்து கேட்பான். நாங்க ஆனாலும் ஆன்மீகத்தை ஒரு நாள் விட்டு கொடுத்தது கிடையாது. இயேசு கிறிஸ்து தெரிந்து கொண்டது 12 அப்போஸ்தலர்களை தான், பெண்களை தெரிந்து கொள்ளல. எனவே பெண்களும் திருச்சபைக்கு முக்கியம்தான், ஆனா அதிக முக்கியத்துவம் ஆண் தான் என்று சொல்லி நல்ல ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சார்லஸ் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறாரு. ஆமாம், உடல் அளவில் பாதிக்கப்பட்டிருக்காரு, மனதளவில் பாதிக்கப்பட்டிருக்காரு. எனக்கு ஒரு மருமகன் தான், இருந்தாலும் அவருடைய பாதிப்பில் அன்னைக்கு தான் நானே நேரிலே பார்க்குறேன். ரொம்ப ஒரு பரிதாபத்துக்கு நிலைமையில் பேசிட்டு போயிருக்காரு. வீட்டில் பேச முடியாதெல்லாம் அங்கே போய் பேசியிருக்காரு. ஐயாவுக்கும் ஒரு சந்தோஷம் அதில் வேறு, அவர் பேச்சை கேட்டு. ஆமாம், அந்த லிஸ்ட்டில் வருவாங்க போலுக்கு ஐயாவும். அதான் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க ஐயாவும். நல்ல சிறப்பாக பேசியிருக்கிறாரு. ஆண்களுக்குன்னு சொல்லி நிறைய காரியத்தை வலு சேர்த்திருக்கிறாரு. பாதிப்பையும் சொல்லியிருக்கிறாரு, உண்மை நிகழ்வையும் சொல்லியிருக்கிறாரு. இப்போ அதுக்கெல்லாம் மறுப்பு தெரிவித்து சார்லஸை செங்குதுக்கா தூக்க முடியா. ஆமாம், வாங்க திருமதி சோபியா அவங்க வாங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சபையோர் எல்லாருக்கும் இனிய கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் இங்கே இருக்கிற 2 குருவானவர்களுக்கும் நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா எங்களுக்கு அவ்வளோ என்கரேஜ்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கீங்க. இந்த சிறப்பான பட்டிமன்றத்தை ஒழுங்கு செய்திருக்கிற மகிமை டிவிக்கும் மகிமை டிவி நேயர்கள் யாவருக்கும் இனிய கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னும் ஸ்பெஷலாக சொல்ல போனால் காடுவெட்டி திருச்சபை மக்களுக்கும் எங்களுடைய கிறிஸ்மஸ் மற்றும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். வெரி குட். எவ்வளோதான் ராத்திரி ஆனாலும் காலையில் பூத்த பூ மாதிரி இந்த சபைக்கு அழகு சேர்க்கிற நடுவர் அவர்களே, உங்களுக்கு நாங்கள் ஒரு வாடி போமே. மாலையானாலும் காலை மலர்ந்த மலர் போல இருக்கீங்களா, அதை தான் சொன்னேன் நடுவர் அவர்களே. என்னோடு தோள் கொடுத்து நின்ற எண்ணணி தோழிகளுக்கும் எதிரணியில் இருக்கிற இந்த 3 புலவர்களுக்கும் நான் என்னுடைய வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா, புலவர்கள்னு ஏன் சொன்னேன் தெரியுமா? பொய்யாங்கண்ணிகள். கண்ணதாசன் பாடி இருக்கிறாரு, பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த புலவர் பெருமானே அப்படின்ட்டு. இவங்க எப்படி தெரியுமா? பொய்யில பிறந்து பொய்யில வளர்ந்து பொய்யில பூத்து பொய்யில காய்ச்சி பொய்யில பழுத்து பொய்யில முத்திட்டாங்க. ஐயா, யாராவது நம்புவாங்களா இவங்க 2 பேரும் பேசினதையும்? என்னையா நீங்க அதுக்கு வேற தலையாட்டிட்டு இருக்கீங்களா? கடைசியில் வைப்பீங்க ஆப்பு எல்லாரும் தலைக்கும். இவங்க ஆங்கில மேதாவி, இப்போ தமிழை தாக்குதாங்க. பேசுங்க பேசுங்க. கிங்ஸ்லி சார் பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. 2 பேருமே சாரு, 2 பேருமே டீச்சர்ஸ். பாவம் இந்த பாடுபட்டு எப்படி தான் பாடம் நடத்துகிறாங்களோ எனக்கு தெரியல.
தாவீது ராஜாவை பற்றி சொன்னாங்க. தாவீது ராஜா ஆலயத்துக்கு போகணுன்னு வாஞ்சா இருந்தாராம். எப்போ ஆடு மேய்ச்சிட்டு இருக்கும்போது, ஐயோ அதை சவுலால் விரட்டப்பட்டும் போது தான் சொல்கிறாரு, இந்த ஆலயத்தை என்னைக்கு நான் போய் பார்ப்பேன்னு. ஆனால் அரண்மனையில் இருக்கும்போது யாரையா பார்த்துட்டு இருந்தாரு? பத்சேபால போய் பார்க்க போயிட்டாரு. மாற்றி மாற்றி செய்கிறதே இவங்க வேலை. ஃப்ரீயாக இருக்கும்போது கோயிலுக்கு போகணும், அதை விட்டுட்டு ஐயோன்னு ஏங்குறது. காலங்கடந்த காலத்தில் என்னையா பிரயோஜனம்? அதுக்கு நீ கண்ணை நோண்டி விடாதுங்கம்மா, நீங்கள் பேசு. ஏசாயாவை பற்றி சொன்னாங்க கிங்ஸ்லி சார் அகைன். அவங்க சொன்னாங்க ஆண்டவருடைய ஆலயம் வஸ்திர தொங்கலை. ஆமாம், ஏசாயா பார்த்தாரு, நான் ஒத்துக்கிறேன். இன்னைக்கு இருக்க ஆண்கள் ஒரேட்டி ஆண்டவரை பார்த்துட்டு இருந்தாங்களே, அலமார தூங்கிடுறாங்க. பிரசங்கம் பண்ணுவாங்க பாருங்க எங்க சாமித்திர தாத்தா. அவர் வயசுல ரொம்ப பெரியவர் கிடையாது, என்னோட உறவு முறைக்கு சாமித்திர தாத்தான்னு நான் சொல்றேன். எனக்கு அடுத்தால பேச வருவாங்க. பிரசங்கம் பண்ணா பெண்கள் கூட்டத்தை தான் பார்த்து அவங்களால பேச முடியும். ஏன்? நம்ம தானே கவனிக்கிறோம். ஆண்கள் ஒரேடியா ஆண்டவரை பார்க்கறதுக்கு உறங்கிடுறாங்க. வேற எப்படி பார்த்து பேச? ஏசாயாவை ஒத்துக்கிறேன். இன்னைக்கு இருக்க ஆண்கள் ஏசாயாக்கள் இல்லையா, மனசுல வச்சு பேசணும். சார்லஸ் அண்ணனுக்கு சரித்திரமே தெரியாது. ஆலயம் இருக்கா? பெண்கள் கிட்ட ஆலயம் இருக்கா? இன்னைக்கு திருநெல்வேலி திருமண்டலத்துக்கு வித்து போட்டவங்க குளோரிந்தாள் என்ற கோகில அந்த அம்மையாரு. சரித்திரமும் தெரியாது, மரபும் தெரியாது. என்னையா எல்லாத்தையும் நீங்க மறந்துட்டு பேசுறீங்க? அதான் திருமண்டலத்துல முதல் ஆலயம். அப்புறம் சொன்னாங்க, எப்பா கையை பிடிச்சு கொடுக்கறது யாரு? அப்பா. ஏன் ஆண்டவர் அப்படி ஒரு சட்டத்தை வச்சதுனாலதான் அன்னைக்காவது பிள்ளை கல்யாணத்துக்காவது கோயிலுக்கு வருவாரு. இல்லைன்னா அதுவும் கிடையாது, போம்மா கல்யாணம் பண்ணிட்டுன்ட்டு விட்டுருவாரு. அதுக்காண்டி ஆண்டவர் திருநிலை சட்டமா வச்சிட்டாரு, அப்பா தான் வந்து கையை பிடிச்சு கொடுக்கணும்னு. ஐயா, பணம் சம்பாதிச்சு உங்களுக்கு போடுறோம், போடுங்க, அதுக்கு தானே நீங்க இருக்கீங்க. 6 நாள் சம்பாதிங்க, உங்களுக்கு யாரு வேண்டான்னா 7வது நாள் ஒரு நாள் வாரத்துக்கு. இப்போ துபாய் மாதிரி கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா அது வேற நாளாக இருக்கும். இங்கே நம்மளுக்கு ஞாயிற்றுக்கிழமை. உங்களுக்கு கோயிலுக்கு வந்தா என்ன? நீங்கள் என்னைக்கா சொன்னீங்களா கோயில் தூக்க போகணுன்னு சொன்னீங்களா? நாங்கள் சொன்னது என்னைக்கு கேட்டீங்க? என்னைக்கு கேட்டிருக்கீங்க? கோயில் தூக்க போன்னு சொன்னா நாங்க கேட்டிருப்போங்க. அன்னைக்கு திருந்திருக்குமே. அதான் திருந்திருக்க காலங்களெல்லாம் விட்டுட்டு இங்க வந்து வீராவசனம் பேசக்கூடாது. ஐயா, இந்த பவுல் சீலா கதை எங்க சண்டே ஸ்கூல் பிள்ளைகளுக்கு பவுல் சீலாங்கிறது ஆண்டான்னு தெரியும். ஆனா இவங்க எப்படி தெரியுமா, இவங்க ரொம்ப காலம் கடந்துதான் அதை கண்டுபிடிச்சிருக்காங்க. அவங்க நினைச்சிருக்காங்க, அது அவங்க அனுபவத்தை அங்க வந்து ஷேர் பண்றாங்க. பவுலும் சீலாவும் ஆண்கள்னு எங்க பிள்ளைகளுக்கு தெரியும். ஆனா மொழிபெயர்த்தவங்க சைலஸ்ன்னு போட்டிருந்திருக்கலாம். சைலஸ்ன்னு போட்டிருந்தா குழப்பம் இருந்திருக்கிறாரு. ஆனா மொழிபெயர்த்த ஆண் யாரோ சீலான்னு போட்டாரு. சீலாங்கிற பேரை பிடிச்சதோ என்னவோ நமக்கு. உங்களுக்கு கொஞ்சம் டங்கு சிலிப்பா பார்த்தப்போ சீலா பெண்ணு தான் சொல்லிட்டு இல்ல, சீலாங்கிறது பெண் இல்லைங்கிறது எனக்கு ரொம்ப தெளிவா தெரியும்னு சொல்ல வந்தேன். ஆணுன்னு சொல்ல அதுல எனக்கு குழப்பமே இல்லை. குழம்பி போயிருந்த சார்லஸனே ரீசெண்டா கண்டுபிடிச்சிருப்பாங்க போல, அதை அங்க வந்து உளறிட்டாங்க. சரியா? சரி. ஆனாலும் குழப்பின குட்டையை தெளிய வைக்கிற பொறுப்பு எனக்கு இருக்கு. ஒரு அணித்தலைவியா குழம்புன குட்டை தான் தெளியும். 2 பேரும் குழப்புன்னு குழப்பியிருக்காங்க. ஆனால் தெளிய வைக்கணுமா இல்லையா? எனக்கு கொடுத்துருக்கிற நேரம் கம்மி. ஆனால் நான் தெளிய வச்சுட்டு தான் ஐயா போவேன், தெளிய வைக்காமல் போக முடியாது. ஆலயம்னா என்னையா முதல்ல இருந்து வரணும். இப்போ ஆலயங்கிறது நம்ம வேர்ல இருந்து பிடிக்கணும். வேர் தூண்கள். ஐயா அதெல்லாம் பேசாதீங்க. வேறு எங்கே இருக்குது ஆலயத்துக்குங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கீங்களா? எனக்கு அதுவே பெரிய சந்தேகமாக இருக்குது. ஆலயம் எதுக்காக இருக்குது? ஐயா, கடவுளை எல்லாரும் நம்புகிறோம். உலகத்தில் இருக்கிற அடர்ந்த காடுகளில் இருக்கிற காட்டுவாசி கூட கடவுளை நம்புகிறான். ஏதோ ஒன்றை கடவுளாக நினைத்து வணங்குறான். ஒரு சூரியனை வணங்குறான், வெள்ளத்தை வணங்குறான். இப்படி வணங்கிட்டு இருக்கும்போது இந்த ஆலயங்கிற கட்டடத்துக்கு எதுக்கு நம்ம கட்டணும்? நீங்கள் சொல்லுங்கள் ஐயா, சொல்லுங்க. பின்னாடி இருக்கிற புலவர்மார்களே ஆன்சர். உங்கள்கிட்ட நான் கொஸ்டின் கேட்டுட்டு இருக்கேன். சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க. இந்த ஆலயங்கிறது கடவுளுக்கு சரியா கண்டுபிடிச்சு அவர்கிட்ட விண்ணப்பங்களை வைக்கிறதுக்கு வந்து சேர்ற ஒரு இடம். இன்னைக்கு எத்தனை ஆண்கள் வீட்டில், நீங்க 3 பேர் சொல்லுங்க, ஜெபிச்சிங்களா இன்னைக்கு காலையில? இல்ல, பதில் கிடையாது. இங்க இருக்க சொல்லுங்க, கிடையாது. ஆனா இதுல நிறைய பேர் இருப்பாங்கங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. பெண்கள் தான் அதிகமா ஜெபம் பண்றாங்க. ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறதுல பெண்கள் தான் முதலிடம் வகிக்கிறாங்க. ஆலயத்துக்கு வந்தோம் சரி, வீட்டுல இருந்தாலும் சரி, ஜெபம் பண்றதுல பெண்களை அடிச்சுக்க முடியாது. இன்னொன்னு, பாடல்
ஆராதனை ஆண்டவரை, இந்த உண்மையான ஆண்டவரை அறிஞ்சிக்கிட்ட கிறிஸ்தவர்களாகிய நம்ம ஆண்டவரை ஆராதிக்கிறதுக்கு இந்த கட்டடம் தேவைப்படுது. ஆனால் இவங்க எப்படி தெரியுமா சொல்கிறாங்க, காட்டில் இருந்து ஆராதிப்போம், அங்கே இருந்து. ஆமாம், நீங்கள் பார்லே இருந்து ஆராதிங்கய்யா, எங்களுக்கு அது தேவையில்லை. இந்த ஆலயத்தில் மணி ஓசை கேட்டதுன்னா பாடல் படிக்கணும், நாங்கள் தானே ஓடி வரோம். கொயரில் நீங்கள் இப்படி நெளிச்சு தள்ளி விட்டுறீங்க. நெளிச்சாங்க பார்த்தீங்க சார்லஸ் அண்ணே, எனக்கு நெளிய வரல. அவர் இப்படி கொயரில் என்னைக்கு எங்களை முன்ன விட்டுருக்கீங்க, அப்போவே நீங்கள் எங்களை தட்டி 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 பேசி அப்படியே தட்டுனதுனால நாங்கள் கொயரில் உட்காரல. ஆனால் எங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருந்தா உங்களை விட நல்லா பாடி இருப்போம். ஆலய ஆராதனைகளில் பாடல் சத்தம் யார் சத்தம் அதிகமாக கேட்குது? பெண்கள் தானே அதிகமாக பாடுறோம். இன்னொன்று, ஆலயத்துக்கு வருகிற இன்னொரு நோக்கம் ஐக்கியம். இப்போ இவங்க பாட்டு புக்கே தீட்டு வராது, சும்மா மொபைல் பண்ணலாம் தீட்டு வராது. சார்லஸ் சொன்னாங்க அசன பண்டிகை முக்கியமான பாயிண்ட் நோட் பண்ணியிருக்காங்க. ஏன் சாப்பாடு வாங்கிட்டு வந்தா திங்கிறது நீங்க தானே, திங்க மாட்டேன்னு சொல்லுங்க, நாங்க கட்டப்பைய தூக்குறத இன்னைக்கு நிறுத்திடுறோம் வச்சு. ஏன் அது உருளைக்கிழங்கு வாங்கலையா, உருளைக்கிழங்கு கூட்டி வாங்கலையா, அது எனக்கு ரொம்ப பிடிக்குமே அப்படின்னு அடுத்த நாள் ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து திங்கிறது. அப்புறம் கட்டப்பையை நிறுத்தினா எங்க இருந்தியா? அதுல வேற சும்மா நாங்க ஒரு வாரம் கழிச்சு தூரத்துக்கு போட்டோமா, பொய் எல்லாம் போய் 2 நாள் அவியலை முடிச்சுட்டு பாத்தீங்களா, ஆள் இருக்க சைஸை பார்த்தாலே தெரியுது. 5 நாள் கூட வச்சு சாப்பிடுங்களா. சரி, அப்படியா? அதுக்கப்புறம் இந்த ஆலயத்துக்கு வருகிறது முக்கியமான நோக்கம் ஒன்று, ஆண்டவருடைய ஐக்கியம், இன்னொரு சக மனிதரோடு சக திருச்சபையோடு ஐக்கியம் கொள்றதுக்கு தான் நம்ம வர்றோம். இங்கே பெண்கள் பண்டிகை பாருங்க, ஜபாக்கா சொன்னாங்க, அழகா சொன்னாங்க. நாங்கள் எப்படி யூனிஃபார்ம் சாரி எடுத்து எங்கள் ஒற்றுமையை 2500 ரூபாய்க்கு நாங்கள் ப்ளவுஸ் தைச்சி நாங்கள் எங்கள் ஒற்றுமையை காட்டுறோம். பார்த்தீங்களா, மனைவி புருஷனுக்கு கிரீடமாக இருக்கிறாள். உங்கள் மனைவி மூஞ்சியை பார்த்தாலே நீங்கள் எப்படி அவளை நடத்துறீங்கன்னு தெரிஞ்சிருமே. அதுக்கு தான் நாங்கள் பிரைட்டாக இருக்கோம். பார்த்தீங்களா, கொஞ்சம் பவுடர் போட்டுக்கிறோம், கொஞ்சம் டச்சப் கொடுத்துக்கிறோம், 2200 ரூபாய்க்கு ப்ளவுஸ் தைச்சிக்கிறோம். எதுக்கு? என் ஹஸ்பண்ட் என்னை எப்படி நல்லா வச்சிருக்கிறாரு பாருங்கன்னு காட்டுறதுக்கு தான். இதில் என்ன உங்களுக்கு சங்கடம் இருக்கு? சார்லஸ் தெரியாமல் பேசிட்டேன், மன்னிச்சிருங்க. சொல், பேசுங்க. ஆண்டவரோடு, இன்னொரு சக மனிதரோடு மாத்திரம் இல்லை, ஆண்டவரோடு ஐக்கியம். டெய்லி ஆண்டவரோடு நாங்கள் பேசுகிறோம். ஒரு பிரச்சனைனா அண்ணாள் மாதிரி ஓடுறோம். ஆண்டவரே, இப்படி என் வீட்டில் ஒரு பிரச்சனை இருக்குது, என் பிள்ளை எனக்கு கீழ்ப்படிய மாட்டேங்குது, இல்லைன்னா என் புருஷன் குடிகாரனாக இருக்கிறாரு, சரியா சர்ச்சுக்கு வர மாட்டேங்கிறாரு. இந்த ஐக்கியம்லாம் பெண்கள்கிட்ட தான் இருக்குது. இவங்க நாங்கள் எதுவுமே கண்டுக்கிடாமல் அப்படி வீரங்களாக நிற்போன்ட்டு உங்கள் வீராவேசத்தில் ஆலயத்தில் எந்த ஈடுபாடும் இல்லைன்னு தான் சொல்லுவேன். இந்த எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டது தான் நிர்வாகம். எலெக்ஷனில் உங்கள் திறமையை காட்டுறீங்க, எல்லா இடங்கள்லையும் உங்கள்கிட்ட திறமையை காட்டுறீங்க. இல்லைன்னு சொல்ல, கோயிலில் லைட்டு கட்டுறதா சார் இருக்கும், பலூன் கட்டுறதா இருக்கும், எங்களால் செய்ய முடியாது தான், நீங்கள் செய்கிறீங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆலயம் தொடங்கப்பட்டதற்கான, கட்டப்படுவதற்கான, ஆசரிப்பு கூடாரத்திலிருந்தே பாருங்க, கட்டப்பட்டதற்கான நோக்கமே ஆண்டவருடைய மகிமையை நாம் கண்டுகொள்ளணுங்கிறது தான். நம்ம மகிமையை வெளிப்படுத்துறதுக்கு இல்லை, ஆண்டவருடைய மகிமையை நம்ம காணணுங்கிற ஒரே நோக்கத்துக்காக தான் ஆலயமே வடிவமைக்கப்பட்டது, அமைக்கப்பட்டது. வெறும் கட்டிடம் தான். ஆனால் இதில் நம்ம ஆராதிக்கும் போது ஆண்டவருடைய மகிமையை நம்ம முழுவதுமாக நம்ம கண்டுகொள்ள முடியுது. ஆதி திருச்சபையை எடுத்துக்கோங்க, அவங்க சொல்கிறாங்க பெண்கள் இல்லையே இல்லையே, எங்கே இல்லையா? ரோமரில் பவுல் மேற்கோள் காட்டுகிறார். யூலி விசாரித்ததா சொல்லுங்க. ஆக்கிலா பிரிஸ்கிலா, ஆக்கிலா ஹஸ்பண்ட் பேரு, பிரிஸ்கிலா மனைவி பேரு. இங்கேயே நாங்கள் குழப்பம் இல்லாம தான் இருக்கோம் நடுவர் அவர்களே. பிரிஸ்கிலா தான் ஒய்ஃப் பேரு. தப்பா பேசிடுவாளா? பேசுங்க. எனக்காக அவங்க தங்கள் கழுத்தை கூட கொடுக்க முன் வந்தவங்கன்னு பிரிஸ்கிலாவையும் சேர்த்து தான் நோட் காட்டுறாரு பவுல். அது மாத்திரமா, அம்பலியா, நிறைய பெண்கள், நேரே, இப்படி நிறைய பேரை வரிசையா அடுக்கி காட்டுறாரு பவுல் அப்போஸ்தலன். நீங்க அதெல்லாம் வாசிக்கலையா? வாசிச்சு பாருங்க. அதுக்கப்புறம் தியத்தீரா ஊராளாகிய லீதியாள், அவன் ஒரு பெரிய சக்சஸ்ஃபுல் பிஸ்னஸ் விமன் அப்படின்ட்டு பைபிள் சொல்லுது. ஆனால் கூட நீங்கள் சொல்கிறீங்க பிஸ்னஸ்க்கு எங்களுக்கு வேலை அப்படி இப்படின்னு. என்னையா வேலை? தியத்தீரா ஊரை சேர்ந்த இந்த லீதியாள் பெரிய சக்சஸ்ஃபுல் பிஸ்னஸ் விமன். அவள் அவள் துணி வியாபாரம் பண்ணுறவா, பட்டு நூல்களை விற்றவா. அவள் ஒரு நாள் கூட தவற விடாமல் பவுலுடைய பிரசங்கத்தை கேட்குறதுக்கும் கூடி ஜெபம் பண்ணதற்கும் ஆச்சங்கரையில் கூடின பெண்களோடு கூட நின்னவா. இப்படியெல்லாம் அதெல்லாம் பார்க்கலையா நீங்கள்? ஆனால் இவங்க எந்த கூட்டத்தில் தெரியுமா? ஏசு கிறிஸ்துக்கிட்ட ஒரு பெண்ணை பிடிச்சி நிறைய ஆண்கள் வந்தாங்க. நடுவர்களே கேட்குறீங்களா? நோட்ஸ் எடுக்க போயிருந்தாங்க. முக்கியமான பாயிண்ட் சொல்லுதேன். சொல்லுங்க. பெண்ணை கையும் களவமாக பிடிச்சிட்டோம் விபச்சாரத்தில் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு விட்டாச்சு.
எல்லாரும் இப்போ மோசே நியாயப்பிரமாணத்தைப்படி இப்போ நாங்கள் கல்லெறிந்து கொல்லணும் அப்படின்ட்டு நிற்கிறாங்க. ஆண்டவர் என்ன செஞ்சார் தெரியுமா? குனிஞ்சிக்கிட்டார். ஏன்னா யார் முகத்தையும் பார்க்க வேண்டாம், முகத்தை பார்த்தாலே ஆண்டவருக்கு கண்டுபிடிக்க தெரியும். நீங்கள் வேணால் நல்லா அழகாக உட்காந்துருக்கலாம், ஆனால் எல்லாத்தையும் ஆண்டவர் அறிஞ்சிருக்கிறார். அதனால் குனிஞ்சிக்கிட்டு உங்களில் பாவம் இல்லாதவன் முதலாவது கல்லெடுத்து போடுன்னு சொன்னார் பாருங்க. ஒரு ஆளுன்னு கேட்டுமே, ஒரு ஆள் பாவம் இல்லாத கிங்ஸ்ல என்ன சொன்னாங்க? பரிசுத்தம். எங்கேயா பரிசுத்தம்? உங்கள் பரிசுத்தவான்கள் ஒருத்தனாங்க இல்லையே. எல்லாரும் ஒரே ஓட்டம், ஆண்டவர் கண்ணிலையும் படக்கூடாது, அடுத்தவங்க கண்ணிலையும் படக்கூடாது, ஓடிடுவோம். யாருமே நான் பரிசுத்தவான், கல்லறிகிறதுக்கு தகுதி உள்ளவன் அப்படின்ட்டு அங்கே நிற்கல. ஆகவே ஆலய நிகழ்ச்சிகள் இன்னைக்கும் சரி, ஆதி திருச்சபைகள்லையும் சரி, இன்னைக்கு ஆலயங்கள் நிரம்பி வழிகிறதா. எங்கள் ஊரில் ஜாமக்காரன் ஜபம்ன்ட்டு இருக்குது. இந்த பெண்கள் முன்னாடி வர்றதே யாரும் விரும்பாத ஒரு சமுதாயத்தில் வாழ்கிறோம். பேரை பார்த்தீங்களா நடுவர்களே? ஜாமக்காரன். அங்கே இருக்குது ஃபுல்லாக ஜாமக்காரிகள், எல்லாம் ஜாமக்காரிகள் தான் ஜபம். ஆனால் என் பேர் மட்டும் ஜாமக்காரன் ஜபம். சரி, நாங்கள் அதையும் விட்டு கொடுத்துட்றோம். அது மாதிரி தங்கச்சி பெலிண்டா சொன்னா சங்கிலி தொடர். நீங்கள் சொன்னீங்க நாங்கள் பேர் கொடுக்கறதுக்கு எங்கே இடம் கொடுக்கீங்கன்ட்டு. நீங்கள் பேர் கொடுக்கட்டோன்னு சங்கிலி தொடர் ஜபத்துக்கு நாங்கள் வாய்ப்பு கொடுத்தா சங்கிலி அத்து கிடக்கும். அங்கே ஜபம் சங்கிலி தொடர் எதுக்குயா? விடாம ஜபம் பண்ணணுன்ட்டு சங்கிலி அத்து போவோமே. நாங்கள் அதுக்காண்டி தான் பிடிச்சி சரி நம்மளாவது 1/2 மணி நேரம் பேரை கொடுத்து ஜோம் பண்ணுவோன்ட்டு நாங்கள் ஜோம் பண்ணுறோம். எல்லா விஷயங்கள்லாம் எடுத்துங்க. ஆலயத்தில் இது அசனத்தை தான் எடுத்துக்கிடுங்க. முன்னாடி நின்று பரிமாறுவாங்க, இல்லைன்னு சொல்லலை. ஏன்னா அவங்களுக்கு ஸ்டாமினா அதிகம், அதனால் வாளியெல்லாம் தூக்கி அவங்களால தான் பரிமாற முடியும், அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனால் காலையில் இருந்து தேங்காய் திருவது, உள்ளி உடைக்கிறது, மிளகா கிள்ளுறது, இந்த வேலையில் யார் நடுவர் அவர்களை செய்துட்டு சமையலுக்கு முன்னாகவே நாங்கள் சமையலுக்கு மனம் சேர்க்கிறதே எங்களுடைய உழைப்பு தான். அசனத்தில் நாங்கள் இல்லாமல் நீங்கள் வாளியை தூக்கி பரிமாற முடியாது. சரிங்களா? ஆக அசனமாக இருக்கட்டும், ஆலய ஆராதனைகளாக இருக்கட்டும், பூ வாங்கி கொடுக்குறமேன்ட்டு அழுறார இந்த சார்லஸ் அண்ணன் பத்தியாலா என்ன ஒரு இது சார்லஸ் அண்ணன் பண்டிகைனா கோயில் மணக்கணும். அவங்க பெரிய பூக்கூடையே கேட்டிருக்காங்க. ஒரு மூலம் பூ கேட்டா வாங்கி கொடுத்துருப்பாரு. பெரிய பூக்கூடையே கேட்டா பண்டிகைன்னா மனம் வீசணுமா இல்லையா? நீங்க அதுக்காண்டி தலையில பூ வச்சுட்டு வர முடியுமா? முடியாது. அதனால வாங்கி கொடுங்க தாராளமா. காலைல வாங்கி கொடுங்க, மத்தியானம் வாங்கி கொடுங்க, ராத்திரி வாங்கி கொடுங்க. எதுக்கு? ஆலய மனம் வீசட்டும், பண்டிகை கலைபுரமா ஆகட்டும். எதுக்கு அதுக்கு வேண்டான்னு சொல்றீங்க? ஐயா வேற உங்களுக்கு சைடுல இருந்து பாயிண்ட் சொல்லி கொடுக்கவ. ஆலய நிகழ்வுகளுக்கு அன்றைய தினமும் சரி, அன்றைய காலகட்டத்திலும் சரி, இன்றைக்கும் சரி, சரியா தீர விசாரித்து ஆய்ந்தால் அதிக முன்னுரிமை கொடுப்பவர்கள் பெண்கள் தான் சொல்லி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஆலய நிகழ்வுகளில் அதிக முக்கியத்துவம் அளிப்பது பெண்கள் தான் அப்படிங்கிற அணிக்கு நல்ல ஒரு முறையில் தலைவியாக இருந்து கிரிக்கெட்டில் கேப்டன்ஷிப்பாக இருந்து பொறுப்பாக செயல்படுறது போல் நல்லா செயல்பட்டுருக்காங்க. ஜெபத்தை பற்றி சொன்னாங்க. ஜெபம்னாலே பெண்கள் தான். நீங்கள் 2 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தை 1ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அன்னாளுடைய ஜெபம் 1 சாமுவேலில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஜெபங்கிற வார்த்தை பைபிளில் அன்னாள் தான் முதல்ல பயன்படுத்துகிறாங்க, ஜெபம். அப்போ பெண்கள் தான் ஜெபிக்கிறாங்க. ஜாமக்கார ஜெபத்தில் நாங்கள் பெண்கள் தான் ஜெபிக்கிறோம். சங்கிலி தொடர் ஜெபம், இவங்களை விட்டால் சங்கிலி அத்து போங்காங்க. ஆமாம், இவங்க ஏதோ சங்கிலியெல்லாம் பிடிச்சி எழுத்து கெட்டின மாதிரி அப்படிலாம் அனுபவத்தை பேசியிருக்காங்க. சார்லஸையும் தாக்கியிருக்காங்க. ஒரு முழம் பூ வாங்கி கொடுக்குறவங்களுக்கு என்னையா குறைஞ்சி போயிடுவான்னு சொல்லிட்டு சார்லஸையும் தாக்கியிருக்காங்க. யார் பத்த பிள்ளையோன்னு சொல்ல மாதிரி பாம்போல வந்து இருக்கார் சார்லஸ் வேறு. சிறப்பாக தன்னுடைய காரியத்தெல்லாம் வெளிப்படுத்தி நாங்கள் எங்களால் சில உண்மையை ஒத்துருக்காங்க. இப்போ ஆலய டெக்கரேஷன் எங்களால் செய்ய முடியும், நீங்கள் தான் செய்கிறீங்க. பந்தி பரிமாறுறது அசனத்தில் எங்களால் செய்ய முடியும், நீங்கள் தான் செய்யப்படுத்தீங்க. ஆனால் ஆலய நிகழ்வுகளில் நீங்கள் உங்களுடைய பங்களிப்பு எப்படி? நிறைய ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்க. சிறப்பான ஒரு காரியத்தை தன்னுடைய அணிக்காக வாதாடி நல்ல முறையில் நிலைநிறுத்திட்டு போயிருக்காங்க. இப்போ இது வந்து இந்த டார்கெட்டை வின் பண்ணுறது கொஞ்சம் கடினமான காரியம். இது சாமித்திரனன் சாதிப்பாரா? பொறுத்திருந்து பார்ப்போம். வேதாமத்தோடு வராங்க பாருங்க. வாங்க, எல்லாரும் டைரியோட வந்தாங்க. அண்ணா வேதாமத்தோடு வராங்க. சாதிச்சிருவாங்களா பார்ப்போம். ஆண்டவரும் அருமை இறைச்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை அருமையான மகிமை டிவி வாயிலாக தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர். இந்த அருமையான வாய்ப்பை எங்களுக்கு கொடுத்த மகிமை டிவி
நிர்வாகி அவர்களுக்கும் எங்களை அன்போடு ஏற்றுக்கொண்டு இந்த வாய்ப்பை வழங்கிய அருமையான போதகர் அவர்களுக்கும் உதவி போதகர் அவர்களுக்கும் அருமையான சபைக்காகவும் நான் நன்றி சொல்லுகிறேன். கர்த்தர் நல்லவர். ஒரு நல்லதொரு தலைப்பை இந்த நாளிலே உங்கள் மத்தியிலே பேச ஆண்டவர் கிருபை செய்தார். ஆலய நிகழ்வுகளுக்கு முன்னுரிமை அளிப்பதில் மிகவும் முன்னுரிமை அளிப்பது ஆண்களா பெண்களா, இதுதான் தலைப்பு. ஆனால் தலைப்பை தவிர மற்ற எல்லாத்தையும் என்னுடைய சகோதரிகள் பேசினார்கள். ஏன்னா நீங்கள் ஏதோ வாட்ஸ்அப்பில் சரி அனுப்பலையா, இப்போ கேட்க வேண்டாம். ஆமாம், தலைப்பை பற்றி பேசாமல் அதை குறித்ததான வட்ட எங்கெல்லாம் போக முடியுமோ போயிட்டு வந்தாங்க. அருமையாக கேள்வி கேட்டாங்களா என்னுடைய பேத்தி. பொய் சொல்கிறாங்க, ஆண்கள் பொய் சொல்கிறாங்க. முதல் முறையாக வேதத்தில் பொய் சொல்ல கற்றுக் கொடுத்ததே ரெபேக்கால தான். ஈசாக்கு ஈசாக்கை ஏமாற்றி யாக்கோபுக்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொடுத்தது ரெபேக்கா. பாட்டு பாடுறாங்களே ஆண்கள், பெண்கள் பாட்டு பாடுறாங்க, டான்ஸ் ஆடுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. உங்கள் நூற்றாண்டு கீதத்தில் பின்பக்கத்தில் அந்த அட்டைவனை இருக்கும், பாட்டை எழுதுனது யார் பாருங்க. 200 கிட்டத்தட்ட 600 பாடல்கள் இருக்குது. இதில் கிட்டத்தட்ட 150க்கு மேற்பட்ட ஆசிரியர்கள், அவ்வளவு ஆண்கள், 1 2 பெண்கள் உண்டு. நல்லா பார்த்துக்கிடுங்க. பெண்கள் கிரீடமாக இருக்கிறாங்களாம், ரொம்ப சந்தோஷம். முள் கிரீடமாக இருக்கீங்களே, ஓஹோ, அங்கங்கே குத்துத, அதை தான் சொல்கிறோம். சார்லஸ் சந்தோஷம் கை வாங்கி தட்டுதாரு. அப்புறம் என் பேத்தி சொன்னாங்க, யாராவது ஒரு ஆண் அந்த விபச்சார ஸ்திரீயை பிடித்திருக்கும் போது கல் எறியுங்கள் என்று சொன்னபோது ஒரு ஆண் கூட கல் எறியவில்லை. ஐயா, ஆண் தன்னை பாவி என்று ஒற்றுக்கொள்வதே பெரிய காரியம். ஒரு பெண் என்னைக்காவது தன்னுடைய பாவத்தை ஒற்றுக்கொண்டு இருக்கிறாளா? ஆணுக்கு அந்த தைரியம் இருக்கிறது. அவன் ஒத்துக்கொண்டு அந்த கல்லை விட்டு போனான். சரியா? சரி, இதெல்லாம் உங்களுக்கு நான் பதில் நிறைய வச்சிருக்கிறேன். நம்ம நேரடி காரியத்துக்கு வருவோமே. காரில் போகும்போது சொல்லிவிடுவோம். ஆமாம். ஐயா, நடுவர்களே, இந்த காரியத்தை கொஞ்சம் கவனிங்க. மதுரை அருகே நடந்த ஒரு சம்பவம். ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு திருடன் போயிட்டான். அவனை பிடிச்சி கெட்டி வச்சுட்டு போலீஸுக்கு ஃபோன் பண்ணிட்டாங்க. ஃபோன் பண்ணோடனே போலீஸ் வந்து கேட்டாங்க, ஏம்மா இந்த திருடன் அதை கெட்டி வச்சது ஒரு பெண், எப்படிம்மா இவனை பிடிச்சிங்க? இவன் பலே திருடன் ஆச்சா, இவனை எப்படி நீங்கள் பிடிக்க முடியும், எப்படி பிடிச்சிங்க அப்படின்னோடனே அந்த அம்மா சொன்னாங்களாம், ஐயா இவன் நேரே வீட்டுக்குள்ளே வந்திருக்கான், மேல் மாடிக்கு போயிருக்கான், போய் பீரோவை உடைச்சி 5 பவுன் நெக்லஸை எடுத்திருக்கான், நாங்கள் பிடிக்கலை. அப்புறமா கீழே இறங்கியிருக்கான், கீழே வீட்டில் இருந்த பெட்டி திறந்து பட்டு சேலையை எடுத்திருக்கான், நாங்கள் பிடிக்கலை. கிச்சனுக்கு போய் 4 தோசை சுட்டு சாப்பிட்ருக்கான், நாங்கள் பிடிக்கலை. நாங்கள் பார்த்துட்டு இருந்த டிவியை தூக்குனான் பாருங்க, அப்போ பிடிச்சோம். அவன் கடைசியாக போயிட்டு டிவியை தூக்கும்போது பார்த்துருக்காங்க திருடனி, அவனை பிடிச்சி கெட்டி வச்சுட்டாங்க. சீரியல் வம்பா போச்சு. அதாவது டிவிலையும் மொபைல்லையும் மூழ்கி கிடக்கிறவங்க ஆலயத்தில் எப்படிங்க முக்கியத்துவம் கொடுப்பாங்க? ஆமாம். என்னோட கிச்சனுக்கு நான் போகும்போது, எங்கள் வீட்டில் கிச்சனுக்கு அடிக்கடி போகும்போது எனக்கு ஒரு நல்ல பாட்டு ஞாபகம் வரும். நான் பாடுவேன் சந்தோஷமாக. எங்கள் கிச்சனுக்கு போனால் பாடுற பாட்டு என்ன தெரியுமா? என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகிறதுனே பாடுவேன். ஏன் தெரியுமா? என் மனைவி மட்டும் இருந்தாக்கி கிச்சன் க்ளீனாக இருக்கும். ஆனால் என்னுடைய மகள் அவங்க ஊர்லேருந்து வந்தாண்டி வைங்களா, அன்றைக்கி பாத்திரம் குவிஞ்சி இருக்கும். என்னம்மா அப்படின்னு என் மனைவிட்ட கேட்டான், அவன் கழுவான்னு நினச்சேன், கழுவலை. இப்படி எதை சொல்ல வரேன்னா, 2 பெண்கள் இருந்தால் பாத்திரம் கூட கழுவிக்கிட மாட்டாங்க. போட்டி பொறாமை. ஒரு கிளாஸ் தண்ணி குடிக்கணும்னா நம்மளாக தான் கழுவி தண்ணி குடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். இப்படி போட்டியும் பொறாமையிலும் இருக்கிற இந்த கூட்டம் எப்படிங்க ஆலயத்துக்கு முன்னுரிமை கொடுக்க முடியும்? தாவீதை குறித்து சொன்னாங்களே, பாவம் செஞ்சிட்டான் நீ, ஆண்டவருக்கு ஆலயம் கட்டணுங்கிற கான்செப்டை முதலாக யோசித்ததே தாவீது. வேற யார்கிட்ட சொன்னார்? தாவீது கெட்ட முடியலன்னு உடனே அதுக்குள்ள பொருள்களெல்லாம் சவகரித்து வைத்தான்ட்டு இருக்கு. வச்சு அவனுடைய மகன் சாலமோனுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறாரு,
நீ இன்ன பிரகாரம் ஆலயத்தை கட்டணும்னு சொல்லி ஆசரிப்பு கூடாரத்தில் இருந்த அந்த ஆலயத்தை, அந்த ஆண்டவரை தேடுகிற அந்த இடத்தை விட்டு ஆலயங்கிற கான்செப்டை முதல்ல கொண்டு வந்ததே ஒரு தாவீது தாங்க. ஓஹோ, அப்போ பெண்கள்கிட்ட கொடுத்தா கண்டிப்பாக கட்டியிருக்க மாட்டாங்க. கட்டியிருப்பாங்க, அழகாக கட்டியிருப்பாங்க. ஒரு பெட்ரூமோட ஒரு ஹாலோட ஒரு வீடை கட்டிட்டு உட்காந்துருவாங்க. ஓஹோ, அதனால தான் தாவீதுட்ட கொடுத்தாரு ஆண்டவர். ஆனால் நான் ஒரு சில விஷயங்கள் இங்கே பேசிட்டாங்க, இருந்தாலும் நான் ஞாபகப்படுத்துகிறேன். ஒரு சில விஷயங்களில் பெண்கள் ரொம்ப முதலிடம் கொடுக்குறாங்க. நான் இல்லைன்னா சொல்ல மாட்டேன். இல்லைன்னு சொன்னால் வீட்டில் அடிவிடுமா உங்களுக்கு? ஆமாம், பண்டிகைக்கு இந்த பெண்கள் ஐக்கிய சங்கோனி வந்த உடனே அவங்களுக்குள்ள வர்ற ஒரே ஞாபகம் செட்டு சேரி. அதை எப்படி செட்டு சேரி வேணுமா? பக்கத்து ஊரில் எடுக்கிறத விட நல்ல சேரியா வேணும். அதை பாருங்க, அதை விட நல்லா இருக்கணும். போன வருஷம் அந்த சபையில் பயங்கரமாக எடுத்திருந்தாங்க. இந்த வருஷம் நம்ம அதை விட நல்ல சேரி எடுக்கணும். இவங்களுடைய நினைவுகள் எப்பவுமே மணி அடிச்சு அடிச்சு பார்த்தேன், வேலை செய்தான்னு பார்த்தேன். எனக்கு நிறைய பாயிண்ட் இருக்குங்க, பதில் நிறைய சொல்ல வேண்டி இருக்கு. கொஞ்சம் காரில் போகும்போது வச்சுடுங்க. ஆமாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா வசனம் வாசிக்கிறோம் ஆலயத்தில். வசனம் ஏமா எனக்கு ரொம்ப நாளாக ஒரு கேள்வி நடுவர் அவர்களே, நம்ம வசனம் வாசிக்க சொன்ன உடனே சிலவங்கெல்லாம் தீர்க்கதரிசிகளாக இருப்பாங்க. ஊழியக்காரங்க வசனம் சொல்ல முன்னாலே வசனத்தை எடுத்து வச்சிருப்பாங்க. ஆமாம், அதுவும் நம்ம ஆண்கள் கொஞ்சமும் வரட்டி ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வர கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. ஆனால் எடுத்து வாசிக்கலான்னு இருக்கும்போது 3 பேர் சேர்ந்து வாசிப்பாங்க ஒரு வசனத்தை. அந்த பைபாஸ் ரோட்ல லாரி 3 பேர். ஆமா, பைபாஸ் ரோட்ல வண்டி போகும்போது எப்படி போகும்? அதேதான். ஆமா, அது ஒருவேளை பக்கத்தில் இருக்கவங்க நண்பர்களாவோ உறவினர்களா இருந்தா ஒவ்வொரு ஆளா விடுவாங்க கொஞ்சம் கொஞ்சம் நூலை. அது கடைசியில் ஒண்ணு வழங்காது யாருக்கும். இது அவங்களுக்கு எதிரான ஆளா இருந்துன்னு வைங்களா, 3 பேரும் விட மாட்டாங்க. கடைசி வர வசனம் ஊழியக்காரருக்கும் புரியாது, கேட்கவனுக்கும் புரியாது. ஏன்னா ஐயா பயங்கரமா கை தட்டுதா நடக்கு போலுக்கு எங்க ஐயா அனுபவம் தானே. சரி, நானும் ஊழியக்காரனா இருக்கான அனுபவம் தான் சொல்றேன். எல்லாத்துலயும் பாருங்க, இப்படி போட்டி பக்கத்தில் இருக்க வாசிக்கட்டு மணி சரி விடுதாங்களா? நான் தான் இந்த பேச்சையே கிடையாது. அப்புறம் பூ வைக்கிற விஷயத்த நிறைய பேசுனீங்க. இந்த கல்யாண வீடு வருமாருங்க, கல்யாண வீட்டில் முக்கியமான சொந்தக்காரங்கள்லாம் பூ கொடுப்பாங்க. ஒரு முழம் அளந்து கொடுப்பாங்க. சிலவங்களுக்கு ஒரு 10 கண்ணி குறைஞ்சிட்டுன்னு வைங்களா, அன்னைக்கு அவ்வளோதான். அந்த கல்யாண வீடு முடியது வர, அந்த கல்யாண நிகழ்ச்சி முடியது வர அவங்க முகம் அது அவனுக்கு கண்ணி ஆயிட்டு. ஆமாம் ஆமாம், அன்னைக்கு அவ்வளோதான், மூட் ஆஃப் ஆயிடுவாங்க. ஆமாம், அது ஒரு விஷயம் இருக்குது இல்லையா? அப்புறம் சோறு வாங்குறத பற்றி சொன்னாங்க, பெட்டி சோறு வாங்குறத பற்றி பேசுனாங்க. எங்கள் ஊர்லலாம் அந்த என்ன சொல்கிறது, பந்தல் உடைஞ்சிரும். சில நேரம் பந்தலே உடைச்சிருவாங்க. ஆமாம், அதுலலாம் நல்ல முன்ன இருக்கிறாங்க. பந்திக்கு முந்து படைக்கு பந்து நல்ல பெண்கள் முன்னதான் இருக்கிறாங்க. அது ரொம்ப சந்தோஷம்தான். அப்புறம் எல்லாரும் சொல்லிட்டாங்க. அப்புறம் பாருங்களேன், ஆண்டவருக்கு அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, ஆலயத்துக்கு நிகழ்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்கறத பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறோம். ஆலய நிகழ்ச்சினா இப்போ ஜனவரி மாதம் 1ஆம் தேதி எங்கள் ஊரில் என்ன ப்ரோக்ராம், நான் ஒரு சின்ன பதவியில் இருக்கிறதுனால 6 மாதத்துக்கு முன்னாலே ஒரு பஜனையை புக் பண்ணி வச்சுட்டேன். இது இங்கே வந்திருக்கவங்களுக்கு தெரியுமா? ஏன் என்னுடைய ஆலயத்தில் நிகழ்ச்சிகளை ஆண்கள் அதில் முக்கியமாக இருக்கிறவங்களுக்கு ஆலயத்தை பற்றி அதனுடைய நிகழ்ச்சிகளை பற்றியே யோசிப்பாங்க. இந்த பண்டிகை காலங்களில் நம்ம என்ன நிகழ்ச்சிகள்லாம் நடத்தணும். இவங்க வருவாங்க, பாட்டு பாடுவாங்க, டான்ஸ் ஆடுவாங்க. ஆனால் அதுக்கு என்ன பணத்தை பிரிக்கணும், எத்தனை பேரை ஸ்பான்சர் பிடிக்கணும், யார்கிட்ட போய் என்ன கேட்கணும், வாழை மரம் வெட்டதுக்கு யாரை பார்க்கணும், தோரணம் கெட்டதுக்கு யாரை பார்க்கணும், எவ்வளவு ஆலய அந்த நிகழ்ச்சிகளுக்கு முன்னுரிமை கொடுக்கிறது எவ்வளவு ஒரு பொறுப்பான காரியம். அதை ஆண்கள் செய்து கொண்டு இருக்கிறார்கள். எத்தனை ரூபாய்க்கு சேலை வாங்கலாம், கிறிஸ்மஸ் வருது எங்கே போகலாம், எங்கள் வீட்டிலலாம் எப்பவுமே ஐடியா போட்டாச்சு. ஆமாம், அது மட்டும் இல்லைங்க, நம்ம குருவானவர்கள் வராங்க, அவங்களுக்கு வரவேற்பு வைக்கணும், அவங்க போகும்போது ஒரு வழி அனுப்பு விழாவை நடத்தணும், ஊழியக்காரங்களுக்கு கவனிக்கணும். ஆலய பொறுப்புங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. நம்ம உட்காந்து நல்லா ஃபேனை போட்டு காற்றை போட்டு லைட்டை போட்டு உட்காந்துருந்தோம். இதில் பொறுப்பாக இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் இந்த மாதம் கரண்ட் பில்லு எவ்வளோ வரும், எப்படி அடைக்கிறது அப்படின்னு அவங்க யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஆலய நிர்வாகம், ஆலயத்துக்கு முக்கியத்துவம். தோட்டத்தில் நின்னா கூட, நான் கடையில் உட்காந்துட்டு வியாபாரம் பார்த்துட்டு இருந்தால் கூட எனக்கு ஒரு மைக் ரிப்பேர் ஆனால் தெரியும், இந்த மைக் சரியில்லை, இதை சரி பண்ணணும், இந்த ரேடியோ சரியில்லை, இதை சரி பண்ணணும்.
என்னுடைய நினைவுகள் பூரா ஆலயத்தை சுற்றியே இருக்கும். இது முக்கியத்துவம் கொடுக்கறதா, நீங்கள் உள்ள உட்கார்ந்து போய் கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணிட்டு வர்றது முக்கியமா? சிலருக்கு சொன்னாங்க ஜெபத்தை பற்றி சொன்னாங்க. ஆமாம், நல்லா ஜெபம் பண்ணுவாங்க. சிலவங்க ஜெபம் பண்ணாலே ஐயாவுக்குள்ள பயம் வரும். ஆராதனை முடிஞ்சிட வரை ஜெபம் நடக்கும். ஓஹோ, தொடங்கினாங்கன்னு வைங்களேன். இன்னொரு விஷயம், சிலவங்களை சாட்சி சொல்ல விட்டுட்டோன்னு வைங்களேன், இயேசு கிறிஸ்து எனக்கு அப்படின்னு தொடங்கும் போது ஒரு அழுகையோடு தொடங்கி கர்த்தரான தேவன் எனக்கு செய்தோம் நன்மைகளுக்காக முடிக்கும் போது சாட்சி சொல்லும்போது கையில மைக்கு கொடுக்க மாட்டேங்காங்க. அது உபவாச கூட்டம் இருந்தால் அநேகமாக சாப்பாட்டுக்கு நேரம் ஆயிரும், அவ்வளோ நேரம் போயிடும். நல்லா இருப்பீங்க, மைக்கை பிடிச்சி இழுக்க வேண்டிய ஒரு சூழலை வந்துடும் பார்த்துடுங்க. சரிங்களா? இப்போ உண்மையில மணி அடிச்சிட்டீங்க. இப்போ அடிச்சிட்டேன். ஓகே, வரல அடி விடும் உங்களுக்கு. ரைட்டு. நம்ம ரெண்டு விஷயத்தை சொல்லி நான் நிறைவு முடிக்க போகிறேன். தமிழகத்தில் 7000 பண்ணைங்கிற இடத்துல ஒரு அருமையான ஆலயம் இருந்தது. நான் சொல்கிறது கிட்டத்தட்ட 50-60 வருஷத்துக்கு முன்னான காரியம். அங்கே மரியான் உபதேசியார் அப்படின்னு சொல்லி ஒரு ஊழியக்காரர் இருந்தார். தன்னை முற்றிலுமாக அர்ப்பணித்து ஊழியம் செய்த ஒரு ஊழியர். அவருக்கு ஒரு நோய், கொடிய நோயினால் பாதிக்கப்பட்டிருந்தார். ஆனால் ஊழியம் செய்தார். அந்த சபையில் இருந்த இயேசு பிரகாசம் என்கிற ஒரு மூப்பரோடு அவருக்கு ஒரு மனஸ்தாபம் தோன்றியது. அந்த மனஸ்தாபத்தினால அவங்களுக்கு இடையிலே ஒரு பிரிவு வந்தது, பிளவு வந்தது. ஆகவே அந்த காலத்தில் இப்போ கொடுக்குற மாதிரி வாரம் வாரம் நமக்கு நற்கரணை ஆராதனை கிடையாது. திருவிருந்து ஆராதனைலாம் 3 மாதத்துக்கு ஒருக்கா தான் வருமா. ஏன்னா 20-25 ஊர்களுக்கு ஒரு குருவானவர்கள் மாத்திரம் இருப்பாங்களாம். அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்களாம், இப்போ நம்ம ஊருக்கு இன்றைக்கி குருவானவர் வராங்கன்னா காலையில் போய் ஒவ்வொரு வீடாக தட்டி இன்றைக்கி திருவிருந்து ஆராதனை நீங்கள் எல்லாம் பரிசுத்தமாக வந்து கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஒரு நாள் அப்படி திருவிருந்து ஆராதனை வரும்போது இந்த இயேசு பிரகாசம் அப்படிங்கிற ஒரு கோபத்தில் இந்த திருவிருந்து ஆராதனைக்கு வரலை. அப்போ இந்த மரியான் உபதேசியார் அவங்க வீட்டுக்கு போய் 1 மணி அடிச்சிட்டாங்க, 2 மணி அடிச்சிட்டாங்க, வரல. அதனால் என்ன செய்கிறாரு, அவரோட ஒப்புரம் ஆகிட்டு தான் வந்து நான் இந்த திருவிருந்தில் பங்கேற்கணும் அப்படின்னு சொல்லி தன்னை மிகவும் தாழ்த்தி அந்த சகோதரனுடைய வீட்டில் முன்னால் போய் நின்று படித்த பாட்டு தான் இன்றைக்கும் நம்ம படிச்சுட்டு இருக்கோம். கர்த்தரின் பந்தியில் வா சகோதரா, கர்த்தரின் பந்தியில் வா. ஒரு ஆண் தன்னை அர்ப்பணித்தது மாத்திரமல்ல, ஒருவரோடு ஒப்புரமாக வேண்டும் என்ற எண்ணத்தோடு செயல்படுகிறவர். அதுக்கு சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு இந்த மரியான் உபதேசியார். அவரை அழைத்து கொண்டு வந்து 2 பேருமாக அந்த பந்தியிலே கலந்து கொண்டார்கள் என்று சொல்லி நான் வாசித்தேன். எவ்வளவு பெரிய காரியம் பாருங்க. அப்படி யாராவது ஒரு பெண் சாட்சி சொல்ல முடியுமா, நான் ஒப்புரம் வாங்கின பிறகுதான் நான் வந்து திருவிருந்த ஆராதனையில் பங்கு பெறுவேன், அந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறுவேன் என்று சொல்லி அதை முற்றிலுமாக ஒப்பு கொடுப்பது எவ்வளோ பெரிய ஒரு காரியம். அதை மரியான் உபதேசியார் செய்து காட்டினார். எனக்கு அருமையானவர்களே, கடைசியாக ஒன்றை பதிவு செய்கிறேன். நீங்கள் ஞாயிறு தோறும் காலை வேளையிலே மகிமை டிவியை பார்ப்பீர்களானால் உங்களுக்கு தெரியும், ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஒரு 5 முறையாவது ஒரு பாட்டு ஒலிபரப்பாகும். என்ன பாட்டு தெரியுமா? பிள்ளைங்க பாடுங்க. ஆலயத்துக்கு நேரமாச்சு கிளம்பலையா, ஆண்டவரை பார்க்க மனம் துடிக்கலையா. இந்த பாட்டை கிட்டத்தட்ட ஒரு 4 பாட்டுக்கு ஒரு தடவை போட்டுகிட்டே இருப்பாங்க. ஏன்னா ஞாயிற்றுக்கிழமையில் உங்களை ஆலயத்துக்கு எழுப்பி விடுறதே இந்த அருமையான மகிமை டிவி தான். அந்த அருமையான மகிமை டிவிக்கு அருமையான வாழ்த்துக்களை சொல்லி அருமையான வாய்ப்புக்கு நன்றி கூறி இந்த வேளையிலும் அருமையான நடுவர் அவர்களே எல்லாவற்றையும் கவனித்திருப்பீர்கள். ஆண்கள் ஆலய நிகழ்வுகளுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் என்று சொல்லி நான் எடுத்து வைத்திருக்கிற காரியங்களை எல்லாம் அறிந்திருக்கிறீர்கள். நல்லதொரு தீர்ப்பை தருவீர்கள் என்று சொல்லி நம்பிக்கையோடு அமர்கிறேன். நன்றி, வணக்கம். கை குலுக்கெல்லாம் பயங்கரமாக இருக்கு. ஆலய நிகழ்வுகளுக்கு ஆண்கள் தான் அதிக முக்கியத்துவம். நல்ல ஒரு சிறப்பாக வாதாடி நல்ல சிறப்பான முறையில் தன்னுடைய அணியை சரிவிலிருந்து மீட்டிருக்கிறார். பங்கு சந்தையில் செறிஞ்சு போன மாதிரி, கிரிக்கெட்டில் செறிஞ்சு போன மாதிரி சரிவிலிருந்து மீட்டிருக்கிற சிறப்பான ஒரு தலைவராய் பணியாற்றியிருக்கிற சாமித்திரன் நிறைய சொல்லியிருக்கிறாங்க. ஆலயத்தினுடைய காரியத்தில் ஆண்களுடைய பங்களிப்பு எப்படி இருக்கிறது, நாங்கள் ஆண்களாக இருந்து நாங்கள் எப்படிலாம் செயல்படுகிறோம், எப்படிலாம் சிந்திக்கிறோம் ஆலயத்தினுடைய காரியங்களுக்குன்னு சொல்லி நிறைய காரியத்தை சொல்லி கடைசியில்
சிறப்பான ஒரு பங்களிப்பு ஆண்களுக்கு தான் ஆலயத்தினுடைய காரியத்தில் மரியாதை உபதேசியாரை கொண்டு வந்து நிறுத்தி நிறைய ஒரு காரியத்தை கற்றுக் கொடுத்து நல்ல முறையில் எதிரணிக்கு நிகராக கொண்டு நிறுத்திட்டாங்க. இப்போ ஆண்களா பெண்களா ஆலய நிகழ்வுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது, அதிக முக்கியத்துவம் கொடுப்பது, சமநிலையில் இருக்கிறாங்க. இன்னைக்கு மதில் மேல் விழுந்த இந்த பூனை இந்த பக்கமாக அந்த பக்கமாக 2 பேர் சமநிலையில் இருக்கிறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா சில இடத்துல பைபாஸ் ரோட்லலாம் பார்த்தீங்கன்னா கார் போகும்போது 2 காரும் ஈக்குவலாக போய்ட்டுருக்கோம், யார் முந்துவா அந்த மாதிரி. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில தான் இன்றைக்கு இந்த பட்டிமன்றத்தினுடைய இறுதி கட்டமானது சென்று கொண்டிருக்கிறது. ஆலயத்தின் நிகழ்வுகள் அதில் நிறைய காரியத்தை சொன்னாங்க. அவங்க ஆண்களுக்கு நிறைய சாதகமாக சொன்னாங்க. யோசுவா என்கிற வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாது இருந்தான். ஆசரிப்பு கூடாரம் பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆலயம், அந்த ஆலயத்தை விட்டு பிரியாது இருந்தான் யோசுவா. அது மாத்திரமல்ல, அந்த தாவீதுடைய அனுபவங்கள் நிறைய சொன்னாங்க. இன்னும் இவங்க சொன்னாங்க பெண்கள் அப்படின்னு சொன்னாலே அவங்க சமையல், சீரியல், வாரியல், அப்படி ஒரு 3 காரியத்தை சொல்லியிருக்காங்க. பெண்கள்னா சமையல், சீரியல், வாரியல். ஆமாம், அதில் சமையலில் அவியலும் சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்கள நிறைய சொல்லியிருக்காங்க. இவங்க ஆண்கள் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் மோசே இங்கு ஆண் திறப்பின் வாயில் நின்றார், ஆபிரகாம் சோதோம் குமார பட்டணம் திறப்பின் வாயில் நின்றார். அப்போ ஆண்களுக்கு அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதம் நிறைய இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஆண்களுடைய சிறப்பான பங்களிப்பை அவங்க வெளிப்படுத்தி சொல்லியிருக்காங்க. பலிபீடம் கட்டினது ஆபிரகாம் பலிபீடம் கட்டினது, நிறைய காரியத்தை ஆண்களுக்கு சாதகமாக வேதத்திலிருந்து நிறைய வெளிப்படுத்தி, சமுதாயத்திலிருந்து திருச்சபையிலிருந்து நிறைய காரியத்தை ஆண்களுக்கு நிகராக, ஆண்களுக்கு ஆதரவாக அவங்க பேசியிருக்கிறாங்க. அப்போ நாங்கள் எதுக்கும் சளைத்தவர்கள் அல்லன்னு சொல்லி பெண்களும் அதுக்கு அந்த ஈடு கொடுத்து வராங்க. ஆண்களுக்கு இவங்க எப்படி பேசுனாங்களோ அதே மாதிரி பெண்களுக்கும் இவங்க ஈடு கொடுத்து வராங்க. அன்னாள் தேவாலயத்தில் போய் ஜெபித்தது, அது மாத்திரமல்ல, அந்த புதிய ஏற்பாட்டு பழைய ஏற்பாட்டு அன்னாலையும் சொல்லியிருக்காங்க, புதிய ஏற்பாட்டு அண்ணாயும் சொல்லியிருக்காங்க. புதிய ஏற்பாட்டு அன்னாள் 84 வயதுள்ள விதவை, தேவாலயத்தில் விட்டு இரவும் பகலும் நீங்காம உபவாசித்து ஜெபித்து துதித்து கொண்டிருந்த ஒரு அருமையான தாயார். அப்போ நாங்களும் இருக்கிறோமே, பெண்களும் இருக்கிறோம்னு சொல்லி பெண்களும் அதற்கு ஈடு கொடுத்து வராங்க. ஆலயத்தின் நிகழ்வுகளில் பெண்களும் நாங்கள் வேதத்தின் அடிப்படையிலும் சரி, இப்போ இருக்க திருச்சபையின் காரியத்திலும் சரி, எங்களுடைய பங்களிப்பு சிறப்பாய் காணப்படும் சொல்லி இந்த பெண்கள் அதற்கு ஈடு கொடுத்து வருகிறார்கள். ஆலயத்தின் நிகழ்வுகளுக்கு நீங்கள் இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆண்கள் அதனுடைய காரியம் இன்னும் நமக்கு கொஞ்சம் கூடுதலாக போய் சிந்திக்கணும்னு சொன்னால் ஆண்களுடைய பங்களிப்பு அதில் கொஞ்சம் சற்று பின்வாங்கி இருக்கிறத நான் பார்க்க முடிகிறது. 6 நாள் வேலை செய்து 7 உன் கிரியை நடப்பிப்பாயாக, 7ஆம் நாள் உன் தேவனாய் கர்த்தருடைய பரிசுத்த ஓய்வு நாள், அந்த பரிசுத்த ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. எத்தனை ஆண்கள் கோயிலுக்கு வராங்க, எத்தனை ஆண்கள் கோயிலுக்கு வராங்க அப்படி சொல்லி இந்த பெண்கள் கேட்குறாங்க. ஆனால் இவங்க சொல்கிறாங்க பரிசுத்தமான கரங்களை உயர்த்தி ஆண்கள் ஜெபிக்க வேண்டும் அப்படி சொல்லி இந்த பெண்களுடைய எதிர்பார்ப்பு காணப்படுகிறது. இன்றைக்கு உள்ள நிலவரத்தின்படி பெண்கள் அப்படி சொன்னால் ஆலயத்தில் எப்படி அவங்க பங்களிக்கிறாங்க, பங்களிப்பு காணப்படுகிறது. எனக்கு தெரிந்த ஒரு சபை ஊழியருடைய மனைவி, அவங்க கிராமத்துக்கு ஒரு நாள் வீட்டுக்கு போயிருந்தேன். அவங்க ஊர் சொந்த கிராமத்தில் இருக்கிற ஆலயத்துக்கு போகலை. அப்போ அவங்க அத்தைட்ட கேட்டேன் எதுக்கு அவங்க ஆலயத்துக்கு போகலைன்னு சொல்லி. இங்கே 2ஆம் மணி அடிச்சுட்டு என் மருமக 2ஆம் மணி அடித்த மாதிரி ஆலயத்துக்கு போக மாட்டா, அதனால் இன்றைக்கி என் பையன் கூட அவன் சபை வேலை பார்க்குற இடத்துக்கும் போயிருக்கா அப்படி சொல்லி ஒரு காரியத்தை சாட்சியாக பகிர்ந்து கொண்டாங்க. கேட்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்போது ஆலயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, பெண்கள் ஆலயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஆண்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆலயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறார்களா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அது ஒரு கேள்விக்குறியாய் காணப்படுது. எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் பெண்கள் ஆலயத்துக்கு வருவது முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. வேதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் 18 வருடமாக நிமிரக்கூடாத கூனியாக இருந்த ஸ்திரீ, 18 வருஷம் சாத்தான் கட்டி வச்சிருந்த மகள் ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வந்திருந்தாங்க. இயேசுக்கு அங்கே பார்த்தா அற்புத சுகத்தை கொடுக்குறாங்க. அண்ணாளுடைய வாழ்க்கையில் கஷ்டம், மன கிளேசம், ஆலயத்துக்கு வந்திருந்தாங்க. அப்போ ஆலய நிகழ்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுல பெண்கள் தான் முக்கியத்துவம் வாய்ந்தவர்களாக இவர்களுடைய கருத்தின் அடிப்படையிலையும் வேதத்தின் அடிப்படையிலையும் காணப்படுகிறது. நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 5 அப்பம் 2 மீன், இயேசு கிறிஸ்து 5000 பேருக்கு ஸ்திரீகள் பிள்ளைகள் சாப்பிட்டது போக 5000 புருஷர்கள். அப்போ ஸ்திரீகள் பிள்ளைகள் நிறைய, 7 அப்பம் சில மீன், 4000 புருஷர்கள், ஸ்திரீகள் பிள்ளைகள் சாப்பிட்டது போக. அப்போ ஸ்திரீகள் பிள்ளைகள் நிறைய பேர் காணப்பட்டாங்க. அப்போ இன்றைக்கு நாம் பார்க்கின்ற போது ஆலய நிகழ்வுகளுக்கு
ஆலய நிகழ்வுகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பது. ஆலயம் நிகழ்வுகள் சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆராதனையில் வந்து பங்கு பெறுவது மாத்திரமல்ல, உன் தேவனாய் கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுகிற அனுபவம், அதுதான் உண்மையான ஆராதனை, அதுதான் புத்தியுள்ள ஆராதனை. அதில் அதிக முக்கியத்துவம் கொடுப்பது, ஆலய நிகழ்வுகளில் அதிக முக்கியத்துவம் கொடுப்பது. ஆண்களை விட பெண்கள் தான் அதிக முக்கியத்துவம் வாய்ந்தவர்களை காணப்படுகிறார்கள். இந்த ஆண்கள் தங்களுடைய காரியத்தை சீர்படுத்தி தாங்களும் அதில் முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களை காணப்படுகிற போது திருச்சபை வளர்ந்து பெருகும், குடும்பங்கள் செழிக்கும், சமாதானம் நிலைத்தோங்கும். ஆகவே ஆலய நிகழ்வுகளில் அதிக முக்கியத்துவம் கொடுப்பது ஆண்களை விட பெண்கள் தான் ஆலய நிகழ்வில் அதிக முக்கியத்துவம் வாய்ந்தவர்களை கருதப்படுகிறார் என்று சொல்லி கூறி, இந்த சிறப்பான இந்த கிறிஸ்து பிரபு பண்டிகை நாளில் மகிமை தொலைக்காட்சியின் வாயிலாக இந்த பட்டிமன்றத்தை கண்டு கழித்த பட்டிமன்ற மகிமை தொலைக்காட்சியின் நேயர் பெருமக்கள் அனைவருக்கும், இந்த தெற்கு காடுவெட்டி சேகரத்தினுடைய சபை மக்கள் யாவருக்கும் மீண்டும் ஒரு முறை எங்களுடைய பட்டிமன்ற குழுவின் சார்பிலே உங்கள் யாவருக்கும் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். எல்லா புகழும் இறைவன் இயேசுவுக்கு. ஆண்டவருடைய நாமம் நம்மிலே மகிமைப்படட்டும். திருச்சபையினுடைய காரியங்களிலே பெண்கள் மட்டுமல்ல, ஆண்களும் வரும் காலங்களில் இணைந்து நாம் செயல்படுவோம். எல்லா காரியங்களிலும் நாம் இணைந்து செயல்பட்டு தேவ ராஜ்யத்தை கட்டுவதற்கு நாம் நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவர் நம்ம ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இப்போது நாம் ஜெபித்து இந்த பட்டிமன்ற நிகழ்வை நிறைவு செய்யலாம். ஜெபம் செய்வோம். திருச்சபையிலே அதிக முக்கியத்துவம் கொடுத்து நிகழ்வுகளிலே பங்கேற்று அவைகளை சிறப்பிக்கக்கூடியவர்களாக இருப்பவர்கள் ஆண்களா பெண்களா என்ற தலைப்பின் அடிப்படையிலே இந்த கிறிஸ்மஸ் நாளுக்கான பட்டிமன்றத்தை இந்த இடத்துல எங்களுக்கு நடத்தி தந்த நல்ல ஆண்டவரே, பல்வேறு காரியங்களை இந்த இடத்திலே நாங்கள் வாதிப்பதற்கும் அதை அறிந்து கொள்வதற்கும் ஆராய்வதற்கும் ஆண்டவர் கிருபை தந்தீர். உம்முடைய பிறப்பின் ஆசீர்வாதத்தோடு இந்த நாளிலே இந்த நிகழ்வையும் எங்களுக்கு கூட்டி வழங்கினீர். அதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த நிகழ்விலே பங்கு பெற்ற ஒவ்வொருவரையும் உடைய கரத்திலே தருகிறோம். விசேஷமாக நடுவராக இருந்து இந்த நல்ல நிகழ்வை நடத்தி கொடுத்த அன்பு சகோதரருக்காக இரு அணிகளாக வகுத்து இந்த இடத்திலே இந்த பட்டிமன்ற பேச்சை எங்களுக்கு வழங்கின அருமையான பேச்சாளர்களுக்காக, இதை சிறப்பாக நடத்தி கொடுத்த ஒருங்கிணைப்பாளர்களுக்காக, எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த பகுதிகளிலே உம்முடைய நாம மகிமைக்கென்று உன்னதத்தின் மேன்மையை பறைசாற்றி கொண்டிருக்கிற இந்த மகிமை டிவிக்காக, அதனுடைய நிறுவனர், அதிலே பணியாற்றக்கூடிய பணியாளர்கள் அனைவருக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, இன்றைக்கு எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை தொலைக்காட்சியின் வழியாக, ஆண்டவரே நேரலையின் வழியாக, சமூக ஊடகங்களின் வழியாக மற்றவர்களுக்கு கொண்டு செல்லக்கூடிய இந்த உன்னத ஊழியம் உம்முடைய நாமத்தினால் இன்னும் மேன்மைப்படுவதற்கு ஆண்டவர் கிருபை செய்யுங்க. பண்டிகையினுடைய முழு ஆசீர்வாதத்தை அருமையான திருச்சபையின் பிள்ளைகளும் இதை காண்கிற ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் அருள் புரியும். வரப்போகிற 2026 ஆண்டு எல்லாருக்கும் ஆசீர்வாதமானதாய், சமாதானமானதாய், நன்மையானதாய், உம்முடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் நிறைவாய் பெற்றுக்கொள்ளுகிற ஒரு ஆண்டாய், உம்முடைய வழி நடத்துதலோடு நாங்கள் கடந்து வர ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்திலே எங்களை அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து எங்களை ஆசீர்வதியும். எல்லா துதிகன மகிமையை நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் பாதுகாப்புக்கும் உங்களை ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி இப்பொழுதும் எப்பொழுதும் உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய சர்வ வல்லமை பொருந்திய தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள் இருந்து எப்போதும் உங்களோட நிலைத்திருக்க கடவுது.
We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas and a Happy New Year. And a Happy New Year. And a Happy New Year. We wish you a Merry Christmas and a Happy New Year. மீண்டுமாக உங்கள் அனைவருக்கும் தெற்கு காடுவெட்டி சேகரத்தின் சார்பாக, தூய திருத்துவ ஆலயம் தெற்கு காடுவெட்டி சபையின் சார்பாக அன்பான கிறிஸ்மஸ் மற்றும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ. God bless you.